السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين وبعد. ஈரானும் ஈமான், சர்வதேச அரசியலும் சரியான நிலைப்பாடும் என்ற தலைப்பில் நிகழக்கூடிய இரண்டாவது வகுப்பு இது 2026 மார்ச் மாதம் 31 உடைய பகல் முடிந்து அதனுடைய இரவு. இஸ்லாமிய வருட கணக்கில் ஹிஜ்ரி 1447 ஷவ்வால் உடைய பிறை, சர்வதேச பிறை அறிவிப்பின்படி 11, தமிழக அரசு தலைமை காசியினுடைய அறிவிப்பின்படி ஷவ்வால் பிறை 10. ஈரான் அப்படிங்கிறது ஷியா பெரும்பான்மை ஆக உள்ள ஒரு நாடு. ஷியா கொள்கை தவறானது, அதன் அடிப்படையில் ஷியாக்கள் எல்லா நேரங்களிலுமே எதிர்க்கப்பட வேண்டியவர்கள் என்ற ஒரு பிரச்சாரம் ஓடுது. அதே நேரத்துல அவங்க ஷியா முஸ்லிம், சுன்னத் வல் ஜமாத் முஸ்லிம் என்றெல்லாம் பிரிச்சு பார்க்கறது இல்லை. இஸ்ரேலும் அமெரிக்காவும் முஸ்லீம் அப்படின்னாலே அவங்க அடிப்பாங்க. அதுல முஸ்லிம்கள்ல சொந்தமாக இராணுவ தொழில்நுட்பம் எல்லாம் உடையவங்களாக இருந்தா அவங்களை குறிவைத்து தாக்கத்தான் செய்வாங்க. அந்த அடிப்படையில அவங்க ஈரானை தாக்குறாங்க. நாம இந்த இடத்துல ஷியா சுன்னா என்றெல்லாம் நம்ம பிரிச்சு பார்க்க கூடாது, இந்த நேரத்துல நம்ம இதை பேசக்கூடாது என்று பல சகோதரர்கள் எழுதவும் பேசவும் செய்யறாங்க. உண்மையிலேயே நம்ம ஷியா சுன்னி அப்படின்லாம் பார்க்க கூடாதா? அல்லது சாதாரண நேரங்கள்ல பார்க்கலாம், இந்த மாதிரியான போர் சூழல்ல நம்ம இதை பார்க்க கூடாது என்பதை எடுத்துக்கொள்ளலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னால ஈரான் சொல்லக்கூடிய ஷியா கொள்கை என்பது என்ன, அதனால் சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய அல்லது தௌஹீத் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்களுக்கு பாதிப்பு உண்டா? அந்த பாதிப்பு அப்படிங்கிறது கொள்கை ரீதியான பிரச்சனை மட்டும்தானா அல்லது அரசியல் ரீதியான பிரச்சனையும் கூடவா? இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா முதல்ல ஈரான் சொல்லக்கூடிய ஷியா கொள்கை என்பது என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஈரான் எப்பொழுது ஷியா நாடாக மாறியது என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஈரானை சுற்றி உள்ள நாடுகள்ல ஷியாக்கள் எவ்வளவு இருக்கிறாங்க, அவங்க என்ன மாதிரியான ஷியாக்கள் என்பதையெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த விஷயத்தை சரியான முறையில நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஷியா கொள்கை அப்படின்னா என்ன என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அந்த கொள்கையை பற்றி போறதுக்கு முன்னால ஷியா உருவான வரலாறு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு அதை தான் பார்க்க போறோம். இன்றைக்கு பார்க்க போறதும் வரலாறு தான். இது முஸ்லிம் சமூகத்தினுடைய வரலாறு. கொள்கை ரீதியாக முஸ்லிம்கள் பிளவுபட்டு ஷியா என்று தனியாக ஒரு கொள்கை கூட்டம் உருவான வரலாறு. ஷியாக்கள்ல ஒற்றை கொள்கை கிடையாது. ஷியா என்று சொல்லக்கூடியவங்களிலேயே 3 பெரும் குழுக்கள் இருக்கிறார்கள். அதல்லாத சிறிய குழுக்களும் இருக்கிறாங்க. 3 பெரும் குழுக்கள் இருக்கிறாங்க. ஜைதி ஷியா, இஸ்மாயிலி ஷியா, இஸ்னா அஷரி ஷியா அப்படின்னு 3 பெரும் குழுக்கள் இருக்கிறாங்க. இதுல ஈரான்ல உள்ளது எந்த வகையான ஷியா? யமன்ல உள்ளது எந்த வகையான ஷியா? சிரியாவுல ஆட்சியில இதற்கு முன்னாடி இருந்தது எந்த குழுவுடைய ஷியா, எந்த கொள்கையுடைய ஷியா? இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளும் போதுதான் இவர்களுக்கு மத்தியில எந்த விஷயங்கள்ல ஒற்றுமை இருக்கு, எந்த விஷயங்கள்ல வேற்றுமை இருக்கு, இதுல எந்த குழு அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு கொள்கை ரீதியாகவே நெருக்கமானவர்கள், எந்த குழு அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்பதற்கு கொள்கை ரீதியாகவே மிக தூரமானவர்கள், அதன் அடிப்படையில கொள்கை ரீதியாக விரோதிகள் என்று தங்களை தாங்களே அடையாளம் காட்டிக் கொள்ளக்கூடியவர்கள் என்பதெல்லாம் பார்க்கணும். அதுதான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ். அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க ஆரம்பிக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, ஈரான் எப்பொழுது ஷியா பெரும்பான்மை நாடாக மாறியது? இந்த கேள்விக்குரிய பதிலை பார்க்க போறோம். அதுக்கான பதில் இன்றைக்கு கிடைச்சிடாது, அது நாளைக்கு உள்ள வகுப்புகள்ல தான் இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். ஏன் இது இன்றைக்கே கிடைக்காது அப்படின்னா, ஈரான் ஷியா கொள்கை பெரும்பான்மையான மக்கள் பின்பற்றக்கூடிய நாடாக எப்பொழுது மாறியது என்ற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னால்
ஷியாக்களுக்குள்ள கொள்கை ரீதியாகவே எத்தனை பிரிவுகள் இருக்கின்றன என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த பிரிவுகள் எப்படி உருவாகின என்ற வரலாற்றையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஷியா கொள்கை உருவான வரலாறு, அதுல உள்ள முக்கிய பிரிவுகள் உருவான வரலாறை தான் நாம இன்றைக்கு சுருக்கமா பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஈரானும் ஈமானும் சர்வதேச அரசியலும் சரியான நிலைப்பாடும் என்ற தலைப்புல நாம பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு அடிப்படை இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த வரலாறு இன்ஷா அல்லாஹ். அப்ப இன்றைக்கு நம்ம கொள்கை ரீதியாக ரொம்ப ஆழமாக எல்லாம் பார்க்க போறது இல்லை. இந்த கொள்கை உருவான வரலாற்றை தான் பார்க்க போறோம். கொள்கை ரீதியாக உள்ள விஷயங்கள், அதனால் வரக்கூடிய பாதிப்புகள், இன்றைக்கு உள்ள அந்த போர்ல அந்த கொள்கை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள், இதையெல்லாம் பின்னாடி வரக்கூடிய நம்ம வகுப்புகள்ல பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஷியா கொள்கை உருவான வரலாறு. ஈரான்ல அதுல எந்த வகையான ஷியா கொள்கை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுல மஹதி என்பதை பற்றி நம்ம கடைசியாக தொட்டு செல்ல போகிறோம் இன்ஷா அல்லாஹ். வகுப்புக்குள்ள போவோமா இன்ஷா அல்லாஹ். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 40 வயது ஆகும் பொழுது அவங்க அல்லாஹ்விடம் இருந்து அல் குர்ஆனை பெற்றுக்கொண்டார்கள், நபியாக ஆனார்கள், ரசூலாக ஆனார்கள். அதற்கு பிறகு 13 வருடங்கள் மக்காவில தாவா செஞ்சாங்க. அப்புறம் ஹிஜ்ரத் செய்து யத்ரிப் நகரத்துக்கு போனாங்க. அந்த யத்ரிப் நகரம் நபியினுடைய ஊராக அல் மதீனத்து நபவி ஆக மாறியது. சுருக்கமா அதை மதீனா என்று நம்ம சொல்றோம். அடுத்த 10 வருடங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனாவுல இருந்தாங்க. அங்கேயே 11வது வருடம் மரணித்தார்கள். 11வது வருடத்தினுடைய ஆரம்பத்துல மரணித்தார்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் உடைய மகன் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்பே தன்னுடைய தாயுடைய கருவுல இருக்கும் பொழுது 6 மாதங்கள் அந்த கருவுக்கு வயதாகி இருக்கும் பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை அப்துல்லா மரணிச்சிட்டாங்க. தந்தை மரணித்து ஒரு 3 மாதங்களுக்கு பிறகுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறார். பிறக்கும் பொழுதே தந்தை இல்லாத அனாதையாக பிறக்கிறார். முதல்ல அவங்களுக்கு பாதுகாப்பாக துணையாக இருந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப். பாட்டனாருடைய மரணத்திற்கு பிறகு சிறிய தந்தை அபூ தாலிப் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். அதிலிருந்து அபூ தாலிபினுடைய மரணம் வரை அபூ தாலிப் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பாக, உறுதுணையாக, ஆதரவாக இருந்தார். ஆனால் அபூ தாலிப் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை, காஃபிராகவே மரணித்தார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியான பிறகு 10 வருடங்களுக்கு அபூ தாலிப் உயிரோடு இருந்தாங்க. ஆனா இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை, காஃபிராகவே மரணித்து விட்டார். அந்த அபூ தாலிபினுடைய மகன்களில் ஒருவர் தான் அலி. இந்த அலி அப்படிங்கிறவங்க நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு நெருக்கமானவர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு 25 வயது இருக்கும் பொழுது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை நிக்காஹ் செய்யறாங்க. அப்போ தனி ஒரு வீட்டுல கொடுத்தனமோ போயிடுறாங்க. இந்த திருமணத்துக்கு சில காலத்துக்கு பிறகு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறிய தந்தையான அபூ தாலிப் அவங்க கொஞ்சம் பொருளாதார பிரச்சனைகள்ல மாட்டுறாங்க. அப்ப அவங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கறதுல பொருளாதார ரீதியான சிரமங்கள் ஏற்படும் பொழுது அந்த பிள்ளைகளில் ஒரு பிள்ளையான அலியை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டுல வச்சு வளர்க்கிறாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சிறு வயதுல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல தான் வளர்ந்தாங்க. அப்படி வளரக்கூடிய காலகட்டத்தில் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நபியாக ரசூலாக அறிவிக்கப்பட்டாங்க. அப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நபியாக ரசூலாக அறிவிக்கப்பட்ட காலத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல வளர்த்து வருகின்றார். இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட முதல் நபர் யார்? அது ஒரு பெண். யார் அவங்க? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க தான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட முதல் நபர். இதற்கு அடுத்தது யார் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள்? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப அலி சின்ன வயசு, 8 வயசு, அந்த 9 வயசு, அந்த வயசுல இருந்தவர். இதற்கு அடுத்தது இஸ்லாமை ஏற்றுக்கொண்டது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல
வளர்ந்து வந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாள் அடிமை ஜயித், முன்னாள் அடிமை. அந்த அந்த சமயத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வரக்கூடிய சமயத்துல அவங்க அடிமையாக இல்ல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு முன்பே ஜயிதை விடுதலை செஞ்சுட்டாங்க. ஜயித் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல தான் வளர்ந்து வந்தாரு. அப்ப முதல்ல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு அடுத்தது அலி ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க சிறுவர், அவங்க இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு அடுத்தது ஜயித் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வளர்ப்பு மகனாக அந்த காலகட்டத்தில் இருந்தார். பின்னாடிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாம்ல வளர்ப்பு பிள்ளை என்பது கிடையாது என்பதை தெளிவாக அறிவிச்சுட்டாங்க. அதற்கு பிறகு ஜயிதை வளர்ப்பு பிள்ளை என்று சொல்றது இல்லை. ஆனா அந்த ஆயத்தெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பல வருடங்களுக்கு முன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாரத்துக்கு முன்பே ஜயிதை தன்னுடைய வளர்ப்பு மகனாக வைத்திருந்தாங்க. நபியான பிறகும் ஜயிதை தன்னுடைய வளர்ப்பு மகன் என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. அந்த ஜயித் அலி ரலியல்லாஹு அன்ஹு வயசு மூத்தவர். அவர் வாலிப பருவத்தை எட்டியவர். இப்ப ஜயித் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார். ஆனா வளர்ந்த ஆண்களில் முதலில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டது யார்? அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு குர்ஆன் இறங்கின உடனே, நபியான உடனே முதல்ல வீட்டுல போய் தான் சொல்றாங்க. வீட்டுல இருந்த இந்த 3 பேர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்றாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ற அந்த பெண், அலி இப்னு அபி தாலிப் என்ற அந்த சிறுவர், ஜயித் என்ற அந்த இளம் வாலிபர். வீட்டுக்கு வெளியில சொல்லும் பொழுது, வெளியில இருந்த மக்களில், அதுவும் வளர்ந்த ஆண்களில் முதலில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டது அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கிய நண்பர், மிக நெருங்கிய நண்பர். எதற்கு இந்த கதை அப்படின்னா, ஷியாக்கள் உடைய அந்த வரலாற்றுல இந்த விஷயம் முக்கியமாக முன்வைக்கப்படுது. அதுக்காக தான் இந்த பின்னணியை நம்ம பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யும் பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட தான் பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போனாங்க என்பதெல்லாம் பார்க்கணும். அதற்கு பிறகு மதீனாவுக்கு சென்ற பிறகு உள்ள அந்த மதீனா வாழ்க்கையில அலி ரலியல்லாஹு அன்ஹு பல போர்க்களங்கள்ல முக்கியமாக நின்னாங்க என்பதையும் பார்த்தோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இறுதி காலகட்டத்துல தனக்கு உடல்நிலை சரியில்லாத பொழுது தனக்கு பதிலாக மக்களுக்கு தொழுகையில் இமாம் ஆக நிற்பதற்கு தன்னுடைய நெருங்கிய நண்பர் அபூபக்கரை தான் கொண்டு வந்தாங்க. உமரை கொண்டு வரல, உஸ்மானை கொண்டு வரல, அலியை கொண்டு வரல, அபூபக்கர் தான் கொண்டு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு நபித்தோழர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள முஸ்லிம் உம்மத்தினுடைய ஆட்சி தலைவராகவும் ஆன்மீக தலைவராகவும் கூட ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்திற்கான அரசியல் தலைமையாகவும் அதே நேரத்தில் ஆன்மீக தலைமையாகவும் இருந்தது. அதாவது மார்க்க தலைமை, ஆன்மீக தலைமை என்று சொல்வதை விட மார்க்க தலைமையாக இருந்தது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா அதே சமயத்துல மார்க்க தலைமைனா அவங்க ஒருத்தருக்கு தான் மார்க்கத்தை எடுக்கணும் அப்படின்னு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு நபித்தோழர்கள் இருந்த மார்க்க அறிஞர்கள் 100க்கும் மேற்பட்டவங்க இருந்தாங்க. முஹாஜிருன், அன்சார், 100க்கும் மேற்பட்ட ஃபுகஹா, மார்க்க தீர்ப்பு வழங்கக்கூடிய வல்லுநர்கள் இருந்தாங்க. அவங்கள யாருக்கிட்ட வேணும்னா மற்ற நபித்தோழர்கள் போய் மார்க்க தீர்ப்புகளை கேட்பாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு அங்க எந்த சட்டமும் இருந்தது. நபித்தோழர்கள்ட்ட ஒரு அறிஞரை கண்மூடித்தனமாக பின்பற்றுதல் என்பது ஒருபோதும் இருந்ததில்லை. ஆனா ஆட்சி தலைவராக மார்க்கத்தின் அடிப்படையில ஒரு முடிவும் தீர்ப்பும் கொடுக்கணும், எடுக்கணும் அப்படின்னா அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் என்று இருந்தது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகுதான் இந்த ஹிலாஃபா அப்படிங்கிற ஒரு விஷயமே வருது. நம்ம ஹிலாஃபாவை கொள்கையாக பேசக்கூடிய அரசியல் இஸ்லாம் கொள்கையுடைய, அந்த பொலிட்டிக்கல் இஸ்லாம் கொள்கையுடைய அந்த சகோதரர்கள், உதாரணத்துக்கு இஹ்வான் முஸ்லிமூன், ஜமாத் இஸ்லாமி, ஹிஸ்புத் தஹ்ரீர், இதை ஒத்த கருத்துடைய மக்கள், இவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவங்க எல்லாரும் இல்லை, இவங்கள சிலர் என்ன சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போய் ஹிலாஃபத்தை நிலைநாட்டினாங்க அப்படின்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிலாஃபத்தை எல்லாம் உருவாக்கல. நபியினுடைய அந்த அதிகாரம், நபிக்கு மக்கள் கீழ்ப்படிந்தது அப்படிங்கிறது அவங்க நபி என்பதனால், அவங்க ரசூல் என்பதனால், அவங்களுடைய நுபுவத், அவங்களுடைய ரிசாலத், அந்த தூதுத்துவம், அதன் அடிப்படையில் தான் கீழ்ப்படிஞ்சாங்க மக்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபிக்கு கீழ்ப்படிய சொல்லி அல் குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல கட்டளையிட்டது நம்ம பார்க்கிறோம். அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல், அத்தியுல்லாஹ் வ ரசூல் என்று சொல்றதெல்லாம் பார்க்கிறோம். அப்ப ரசூலுக்கு இதாத் செய்யுங்கள், கீழ்ப்படிதல் என்றுதான் இருக்கு. அது ரசூலுக்கு கீழ்ப்படிதல் என்பது தானே தவிர ஒரு ஆட்சி தலைவருக்கு கீழ்ப்படிதலாக அந்த இடத்துல இல்லை.
ஒரு ஹலீஃபாவுக்கு கீழ்ப்படிவதாக எல்லாம் இல்லை. ஏன்னா ஹலீஃபா அப்படிங்கிறதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு உருவானதுதான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்சுட்டாங்க. நபித்தோழர்கள்ல அன்சாரும் முஹாஜிரும் சேர்ந்து ஆலோசனை செய்து மஷூரா செய்து அதன் அடிப்படையில நபிக்கு பிறகு இந்த உம்மத்திற்கு அரசியல் ரீதியான தலைமை அப்படிங்கிறது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்று முடிவு செய்யறாங்க. ஒரு மனதாக முடிவு செய்யறாங்க. ஏகோபித்த முடிவு. அதுதான் அரபில இஜ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப முஸ்லிம்களுடைய முதல் இஜ்மா அப்படின்னு பார்த்தோம்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு தங்களுக்கு ஆட்சி தலைவரா யார் வரணும் என்பதை மார்க்கத்தின் அடிப்படையில் முடிவெடுத்தாங்க. விஷயம் உலகத்தோட விஷயம்தான். ஆனா அதனுடைய முடிவு கூட மார்க்கத்தின் அடிப்படையில் தான் முடிவெடுக்கப்பட்டது. எந்த வகையில் அபூபக்கர் அதற்கு தகுதியானவங்க என்று வரும் பொழுது மார்க்க ரீதியாக அவங்களுக்கு இருந்த தகுதி தான் முன்வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில தான் அவங்க ஹலீஃபா என்று முடிவு செய்யப்பட்டது. அப்ப முதல் இஜ்மா அப்படிங்கிறது அதுதான். இப்ப இதுல அலி ரலியல்லாஹு அன்ஹு உடனடியாக பைஅத் செய்யல. பைஅத் அப்படின்னா என்ன? உங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன், நல்ல விஷயங்கள்ல உங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் என்று ஆட்சியாளருக்கு ஒரு உறுதிமொழி கொடுப்பது. உங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் நல்ல விஷயத்துல அப்படின்னு சொல்லி அந்த கட்டுப்படுதலுக்கான உறுதிமொழி கொடுப்பது. இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. பேச்சு வழக்குல பைஅத் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு சூஃபி தரிகாக்கள்ல உள்ளவங்க எல்லாம் தன்னுடைய ஷேக்குக்கு பையத் செய்யறேன் அப்படின்லாம் போவாங்க. அதே போல இஹ்வான் முஸ்லிமுன் சிந்தனையுடைய ரகசிய இயக்கங்கள் எல்லாம் தலைவருக்கு பையத் செய்யணும் அப்படின்லாம் போவாங்க. ஆனா நபித்தோழர்கள் மத்தியில பைஅத் அப்படிங்கிறது ஆட்சித்தலைவருக்கு கொடுப்பதாகத்தான் இருந்தது. அப்ப ஹலீஃபாவுக்கு பையத் செய்யறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முதல் ஆட்சி தலைவர் ஆகிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு உடனடியாக பையத் செய்யல. கொஞ்ச காலம் கழித்து பையத் செய்து விட்டார்கள். ஏன் உடனடியா பையத் செய்யல? அவங்க பெரும் துக்கத்தில் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் மரணிக்கிறாங்க. அடுத்த 6 மாதத்துல அவங்களுடைய மனைவி ஃபாத்திமா, அவங்க யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய மகள். அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மரணிக்கிறாங்க. இந்த சோகத்துல துக்கத்துல இருந்ததுனால அவங்களுடைய பையத் கொஞ்சம் தள்ளி போனது. ஆனாலும் பொதுவுல மதீனாவுடைய மஸ்ஜித் நபவியில் வைத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடப்பதாக நல்ல விஷயங்கள்ல ஆட்சியாளர் என்ற அடிப்படையில அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடப்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு பையத் செஞ்சிடறாங்க. இது பல ஹதீஸ் நூல்களையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு, வரலாற்று நூல்களையும் சொல்லப்பட்டிருக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 2.25 வருடங்கள் ஆட்சி செய்தாங்க. அவங்க மரணிக்கிறாங்க. அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி செய்யறாங்க. அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி செய்யறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்துக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வர்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு எந்த பின்னணியில் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஷியா கொள்கை அப்படிங்கிறத இன்றைக்கு அவங்க வெளியில முன்வைக்கிறாங்க இல்லையா? அதற்கான அடிப்படையாக இருக்குது. அப்போ அந்த பின்னணியை நம்ம பார்க்கணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்தது எல்லா முஸ்லிம்களுடைய ஏகோபித்த முடிவு. அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்ததும் கூட எல்லா முஸ்லிம்களுடைய ஏகோபித்த முடிவு, ஒருமித்த நிலைப்பாடு, ஒருமித்த கருத்து. அபூபக்கர், உமர் இவங்க 2 பேருடைய ஆட்சியிலும் முஸ்லிம்களுடைய முடிவெடுக்கக்கூடிய தகுதி வாய்ந்தவர்கள் ஒன்றுபட்டு ஒற்றை முடிவுக்கு வந்தார். அபூபக்கர் ஆட்சியாளர், அதே போல அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு உமர் தான் ஆட்சியாளர். இதுலெல்லாம் அந்த ஒன்றுபட்ட முடிவு இருந்துச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சிக்கு வரும்பொழுது, அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த மரணப்படுக்கையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க? 6 பேர் கொண்ட குழு அமைக்கிறாங்க. இந்த 6 பேர்ல இருந்து ஒருத்தர் ஹலீஃபாவாக தனக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்றாங்க. அந்த 6 பேர் கொண்ட குழுவை மேற்பார்வை செய்வதற்காக, முடிவெடுப்பதற்கு உதவி செய்வதற்காக தன்னுடைய மகனான அப்துல்லா இப்னு உமர், அவங்க அடுத்த கலிஃபா ஆகிறதுக்கு தகுதியானவர் தான். ஆனாலும் அந்த கலிஃபா ஆகிறதுக்கான அந்த 6 பேர்ல அவங்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சேர்க்கல. அந்த குழுவை மேற்பார்வையிடுவதற்கும் முடிவெடுப்பதற்கும் உதவுவதற்கும் அப்துல்லா இப்னு உமர் போறாங்க. உமருடைய மரணப்படுக்கையில அப்படின்னு வரும்போது அங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு நாள் அவங்க ஃபஜ்ர் தொழுகைக்காக இக்காமத் சொன்னப்பட்ட பிறகு இமாமத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. ஆட்சியாளர் தான் தொழுகைக்கு இமாமத் செய்வாங்க. அதுதான் நபித்தோழர் காலத்து வழக்கம். அப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு இமாமத்துக்கு முன்னால போய் நிற்கும் பொழுது அவங்கள ஒருத்தன் கத்தியால குத்திடுறான். பல இடங்கள்ல கத்தியால குத்தி கொலை செய்வதற்கான முயற்சி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரத்தம் சொட்ட சொட்ட மயங்கி விழுந்துடுறாங்க. அதற்கு பிறகு சில நாட்கள் தான் உயிரோட இருக்கிறாங்க. அந்த காயத்தின் காரணமே மரணிச்சிடறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை குத்தி கொலை செய்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைரூஸ் என்ற ஒருத்தன். அவன் அரபி அல்ல, பாரசி பகுதியை சேர்ந்தவன்.
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆட்சி வந்த காலகட்டத்துல தன்னை நபி என்று சொல்லிக் கொண்ட பொய்யர்கள் வந்தாங்க. முசைலிமா, அஸ்வத் அல் அன்சி போன்ற பொய்யர்கள் வந்தாங்க. அதே போல ரசூல்லா காலத்துல ஜக்காத் கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க இப்ப ஜக்காத் கொடுக்க மாட்டேன் என்று சொல்ல ஆரம்பிச்சாங்க. இவங்க எல்லாரும் தங்களுக்கான படைகளை தயார் செய்து கொண்டு இஸ்லாமிய அரசுக்கு எதிராக அவங்க போர் தொடுக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியினுடைய ஆரம்ப காலகட்டம் ஒரு ஒன்றே கால் வருடம் இந்த கூட்டங்களை போரில் தோற்கடித்து அந்த பிரதேசங்கள் எல்லாவற்றையும் மீண்டும் இஸ்லாமிய ஆட்சி கீழ் கொண்டு வர்றது அப்படிங்கிறதாகத்தான் அமைஞ்சது. அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க? பாரசீக பேரரசு அதற்கு உள்ள படைகளை அனுப்ப ஆரம்பிக்கிறார். இது அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சியோட இறுதி காலகட்டத்தில் நடந்தது. அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு மரணத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு ஆட்சி ஹிலாஃபாவில பாரசீக பேரரசுக்கு எதிராக முழு தயாரிப்பிலான படைகள் அனுப்பப்பட்டன. தொடர்ச்சியான போர்களின் இறுதியில் பாரசீக பேரரசு வீழ்த்தப்பட்டது. அன்றைக்கு உலகத்திலேயே இரண்டு வல்லரசுகள் இருந்தன. ஒன்று அரேபியாவுக்கு கிழக்குல பாரசீக பேரரசு, இன்றைய ஈரான் அதை சுற்றியுள்ள பகுதிகள், இவர்தான் பாரசீக பேரரசு. சசானிய வம்சா வழியிலான பாரசீக பேரரசு அரேபியாவுடைய கிழக்கு பகுதியில் இருந்துச்சு, ஈஸ்ட். அதே அரேபியாவுடைய மேற்கு பகுதியில வெஸ்ட்ல, நார்த் வெஸ்ட்ல, வடகிழக்கு வடமேற்குல இருந்தது ரோம பேரரசு. இந்த இரண்டு பேரரசுகளும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹிலாஃபா காலகட்டத்தில் வீழ்த்தப்பட்டன. அதுல பாரசீக சசானிய பேரரசு முழுமையாக வீழ்த்தப்பட்டது. அந்த போர்ல தோற்ற பல படை வீரர்களும் அடிமைகளாக எடுக்கப்பட்டாங்க. அது அந்த காலத்து வழக்கம். போர்கள்ல எதிர் படையினர் தோற்கடிக்கப்பட்ட பிறகு அவங்க கைப்பற்றப்படுவாங்க. அவங்கள கைதிகளா வச்சிருக்கிறதெல்லாம் பெரிய செலவு எடுக்கக்கூடிய விஷயம். அதனால என்ன செய்வாங்க, அவங்களே கனிமாவாக போர் செல்வமாக கருதி அந்த படையினருக்கு மத்தியில பிரிச்சு கொடுத்துருவாங்க. அந்த வகையில அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குடும்பத்துக்கு, அதாவது அப்பாஸ் ரலியல்லாஹுடைய குடும்பத்துக்கு கிடைத்த அந்த அடிமைகள்ல ஒருத்தர் தான் இந்த ஃபைரூஸ் அப்படிங்கிற பார்சி. இந்த மனிதன் முஸ்லிம் ஆகவில்லை. அப்படி அடிமைகளா வந்தவர்கள் பலரும் முஸ்லிம் ஆனாங்க. அதுல சிலர் இஸ்லாமை கற்றுக்கொண்டு பெரும் அறிஞர்களாகவும் ஆனாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை கொலை செய்த அந்த ஃபைரூஸ் அப்படிங்கிறவன், அபு லுலுவா அப்படின்னு அவனுக்கு பேர். அபு லுலுவா ஃபைரூஸ் அல் நஹாவந்தி அல் மஜூசி, நஹாவந்த் என்ற பகுதியை சேர்ந்தவன். அது ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அவன் மஜூஸ் மதத்தை சேர்ந்தவன், நெருப்பை வணங்கக்கூடிய அந்த மஜூஸ் மதத்தை சேர்ந்தவன். அவன் அப்பாஸ் ரலியல்லாஹுடைய அடிமைகள் ஒருத்தனாக இருந்தான். அவன் தான் உமர் ரலியல்லாஹுவை கொலை செய்தான். உமர் ரலியல்லாஹு ஒரு காஃபிர் எதிரின் கையால் குத்தப்பட்டு கொல்லப்பட்டு ஷஹீதாக மரணித்தார்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவிப்பு. உமர் ரலியல்லாஹு ஷஹீதாவாங்கிறது முன்னறிவிப்பு. உமர் ரலியல்லாஹு கொல்லப்பட்டு உடனே அன்னைக்கே மரணிச்சிடல. சில நாட்கள் உயிரோடு இருந்தாங்க. அப்பதான் அந்த 6 பேர் கொண்ட குழுவை உருவாக்குறாங்க நபித்தோழர்கள் மத்தியில் இருந்து. அவங்கள ஒருத்தர் ஹலிஃபா ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதுல இருந்து கடைசியாக உஸ்மான், அலி, இவங்க 2 பேருக்கு மத்தியில் தான் போட்டி இருந்துச்சு. அதுல பெரும்பாலானோர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த அடிப்படையில உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 3வது ஹலிஃபாவாக வந்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு குழப்பவாதிகளால் கொல்லப்பட்டார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல முஸ்லிம்களுடைய அரசு இன்னும் பல பகுதிகளை வெற்றி கொண்டு பெரும் பேரரசாக வளர்ந்தது. ஆனா அவங்களுடைய ஆட்சியுடைய இறுதி காலகட்டத்துல குழப்பவாதிகள் பல இடங்கள்ல குழப்பங்களை ஏற்படுத்தினாங்க. குறிப்பாக எகிப்திலும் ஈராக்கிலும் குழப்பங்களை அதிகமாக ஏற்படுத்தி அங்கிருந்து குழப்பவாதிகளை அழைத்து கொண்டு வந்து ஒரு ஹஜ்ஜினுடைய காலகட்டத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டை, மதீனாவில் இருந்து அவங்க வீட்டை முற்றுகையிட்டு கொலை செய்யறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மதீனால கொலை செய்யப்பட்ட பிறகு அங்கே பெரும் குழப்பமான சூழல் இருந்தது. அந்த சூழல்ல அலி ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவாசிகளால் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்படுறார். உஸ்மான் ரலியல்லாஹுடைய அதே கோத்திரத்தை சேர்ந்த உஸ்மான் ரலியல்லாஹுடைய உறவினரான முஆவியா இப்னு அபி சுஃபியான் சிரியாவினுடைய பகுதியில் ஆட்சிக்கு இருந்தாங்க, கவர்னராக இருந்தாங்க. இப்ப அவங்க அங்கிருந்து படைகளை திரட்டிட்டு வர்றாங்க.
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அநீதமாக கொலை செய்யப்பட்டார்கள் இந்த குழப்பவாதிகளால. இந்த குழப்பவாதிகளை ஒடுக்கணும், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்திற்கு நீதி வேண்டும் என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்க, அவங்க ஈராக் பகுதிக்கு போய் பஸ்ராவுல அங்கே போய் படைகளை திரட்டிட்டு வர்றாங்க. அவங்க கூட அஸ்ஸுபைர் இப்னு அவ்வாம், தல்ஹா இப்னு உபைதுல்லா போன்ற மூத்த நபி தோழர்களும் இருக்கிறாங்க. இப்ப இதுல நடந்த விஷயங்கள் எல்லாம் விரிவாக வரலாற்று நூல்கள்ல பேசப்பட்டு இருக்கின்றன. அதுல ஆதாரபூர்வமான அறிவிப்புகள் இருக்கின்றன. அதிகமான பலகீனமான மற்றும் பொய்யான அறிவிப்புகளும் இருக்கின்றன. அப்ப இந்த சஹாபா மத்தியில நடந்த போர், அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அஸ்ஸுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க எல்லாம் இருந்தாங்க. இது ஒரு போர் நடக்குது. இதுக்குத்தான் ஜமல் போர், ஒட்டக போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு சில காலத்துக்கு பிறகு சில மாதங்களுக்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு படை அது ஷாம் பகுதியிலேருந்து வருது. ஷாம்ங்கிறது என்ன? இன்றைய சிரியா, லெபனான், ஜோர்டான், பலஸ்தீன் இந்த பகுதிகள், துருக்கியினுடைய தெற்கு பகுதி, இன்றைய சவுதி அரேபியாவுடைய வடக்கு பகுதி, இதெல்லாம் உள்ளடக்கியதான் ஷாம். அந்த பகுதியிலிருந்து அவங்க ஒரு படை எடுத்துட்டு வராங்க. அலி ரலியல்லாஹுடைய படைக்கும் முஆவியா ரலியல்லாஹுடைய படைக்கும் சிஃபீன் அப்படிங்கிற இடத்துல, ஈராக்ல இருக்கிற சிஃபீன்ங்கிற இடத்துல போர் நடக்குது. இதெல்லாம் வரலாற்று நூல்கள்ல இருக்கு. இதெல்லாம் நம்ம தனியாக விரிவாக பேசி இருக்கிறோம். இதற்கு பிறகு இந்த வகுப்புகள் எல்லாம் முடிஞ்ச பிறகும் இதை பற்றி நம்ம பேசுறதுக்கு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். எப்ப பேசுறதுக்கு இருக்கிறோம்? இது ஒரு அறிவிப்பாக சொல்றேன். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினார் இந்த வகுப்புகளுக்கு எல்லாம் பிறகு அடுத்த மாதம் மௌதூதி அவர்களுடைய ஹிலாஃபத் வ முலூக்கியத் என்ற உருது நூலுடைய தமிழாக்கம், இஸ்லாமிய ஆட்சியின் எழுச்சியும் வீழ்ச்சியும் என்ற பெயர்ல தமிழாக்கம் செய்யப்பட்டது. 2 தமிழாக்கங்கள் அதுக்கு இருக்கின்றன. இந்த நூல் தான் நபித்தோழர்களை பற்றிய பல அநியாயமான விஷயங்கள் மக்களுக்கு மத்தியில பரவுவதற்கு அடிப்படையாக அமைந்தது. இந்த நூல் தமிழ்ல வந்த பிறகுதான் இந்த பிஜே அப்படிங்கிற நபர் நபித்தோழர்களை தாக்கி தரக்குறைவாக எல்லாம் பேச ஆரம்பித்தார். நபித்தோழர்கள் பற்றிய கண்ணியம் மக்களுக்கு மத்தியில, குறிப்பா தௌஹீது பேசுறவங்களுக்கு மத்தியில குறைந்ததற்கு இந்த நூல் தான் ஒரு அடிப்படையாக, அடித்தளமாக அமைந்தது. அந்த நூல் ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால 2வது ஒரு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு வெளிவந்திருக்கு. அந்த நூலுடைய ஃபித்னா அதிகம், அந்த நூல் செய்யக்கூடிய ஃபசாத் அதிகம். அந்த நூல்ல இந்த அலி, முஆவியா இந்த போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி பற்றி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுல பலகீனமான மற்றும் பொய்யான அறிவிப்புகள் அடிப்படையில நபித்தோழர்கள் குறை சொல்லப்பட்டிருக்கிறாங்க. அந்த நூலுக்கென்று தனியாக மறுப்பு தொடர் வகுப்புகள் அப்படிங்கிறது நடக்க இருக்கு. அதுல இந்த விஷயம் விரிவாக பேசப்படும் இன்ஷா அல்லாஹ். அப்ப இன்றைக்கு இதை பத்தி நம்ம ரொம்ப விரிவா பேச போறது இல்ல. அந்த வகுப்புகள், தொடர் வகுப்புகள் அது விரிவா இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். அப்போ அந்த வகுப்புகளையும் தொடர்ந்து பாருங்க. இந்த நபித்தோழர் விஷயம் தெளிவாகும் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஷியா கொள்கை எப்படி உருவாச்சு அப்படிங்கிற அந்த பின்னணி தான். அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவா ஆனாங்க. அவங்க கிலாஃபத்துல ஒரு 4 வருடங்களுக்குள்ள நபித்தோழர் மத்தியில பிளவுகள் ஏற்பட்டு போர்கள் நடந்தது. ஆனா இந்த பிளவுகள் எதுவுமே கொள்கை ரீதியான, அகீதா ரீதியான பிளவு கிடையாது, நம்பிக்கை ரீதியான பிளவு கிடையாது, அரசியல் ரீதியான பிளவு தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் கொல்லப்படுறாங்க. அது ஹவாரிஜ் என்ற வழிகட்ட பிரிவு, அந்த கொள்கையை சேர்ந்த அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்பவனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஈராக்கினுடைய கூஃபா நகர்ல கொல்லப்படுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுறாங்க. ஆனா அவங்களை கொண்டது முஸ்லிம் அல்ல, காஃபிர், ஒரு மஜூசி, ஈரான்காரன். ஆனா முஸ்லிம் அல்ல. ஈரான்காரங்கனால காஃபிர் எல்லாம் அர்த்தம் இல்லை. ஈரானில் இருந்து பெரும் பெரும் அறிஞர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அப்படி அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொன்ற அபு லுலுஆ ஃபைரூஸ் அன்-நஹாவந்தி அல் மஜூசி அப்படிங்கிறவங்க முஸ்லிம் அல்ல, அவன் காஃபிர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு காஃபிர் கையால கொல்லப்பட்டார். அதுக்கு அடுத்தது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியில அவங்க குழப்பாதிகளை சந்திச்சாங்க. அவங்க தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்ட நபர்களால் தான் கொல்லப்பட்டாங்க. அதற்கு அடுத்தது ஆட்சிக்கு வந்த அலி ரலியல்லாஹு அன்ஹும் தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்ட நபர்களால் தான் கொல்லப்பட்டார். உஸ்மான், அலி இவங்க 2 பேரும் யாரால கொல்லப்பட்டாங்க? முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்ட குழப்பவாதிகள், தீவிரப்போக்கு உடையவர்கள், அவங்களாலதான் கொல்லப்பட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்துக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அல் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வர்றாங்க. நபியினுடைய பேரன் ஹசன். அவங்க கலீஃபாவாக ஈராக்ல கூஃபால இருக்கிற மக்களால தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஆனா ஷாம்ல இருந்த முஆவியா தனியா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஈராக்ல, மதீனாவில இங்க எல்லாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி இருக்கு. அப்ப முஸ்லிம் உம்மத் அரசியல் ரீதியாக 2 பகுதிகளாக, 2 ஆட்சி பிரதேசங்களாக பிளவுபட்டு இருந்தது. 6 மாதங்களுக்கு
தான் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பொறுப்புல இருந்தாங்க. அவங்க ஆட்சி பொறுப்புல வந்த ஆரம்பத்திலேயே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய உடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சாங்க. 6 மாதங்களுக்கு இறுதியில என்ன செஞ்சாங்க, தன்னிடம் இருந்த அந்த ஆட்சி பொறுப்பு, ஆட்சி பகுதிகள் எல்லாவற்றையும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட ஒப்படைச்சு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபா என்று ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொண்டார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஆட்சியாளர் அவங்கதான் என்ற அடிப்படையில கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பையத் செஞ்சிட்டாங்க. இந்த விஷயம் நல்ல முக்கியமான விஷயம். இதுல 2 விஷயங்களை கவனிங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்துக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தது யார்? அவங்களுடைய மகன் ஹசன். இது பரம்பரை ஆட்சியா இல்லையா? பரம்பரை ஆட்சின்றது என்ன? தந்தை இறந்த பிறகு அவங்களுடைய மகன் அந்த இடத்துல ஆட்சிக்கு வர்றது, அல்லது அவங்க ஒரு மனிதர் இறந்துட்டாரு, அவருடைய உறவினர் ஆட்சிக்கு வர்றது, இது பரம்பரை ஆட்சி தானே? இப்ப நம்முடைய இந்த ஜமாத் இஸ்லாமி, இஹ்வான் முஸ்லிம், இந்த ஹிஸ்புத் தஹ்ரீர் போன்ற ஹிலாஃபா கொள்கை, இஸ்லாமிய ஆட்சி கொள்கை பேசக்கூடிய, அரசியல் இஸ்லாம் பேசக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த இன்றைக்கு அரபு நாட்டில் இருக்கிற மன்னர் ஆட்சிகள் எல்லாம் குறை சொல்லுவாங்க. அந்த ஆட்சியாளர்கள் சரியாக ஆட்சி செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க, தப்பாக ஆட்சி செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க. நாம அரபு நாட்டு ஆட்சியாளர்களையோ அல்லது வேறு எந்த நாட்டு ஆட்சியாளரையோ கண்மூடித்தனமாக ஆதரிக்கிறதும் இல்லை, கண்மூடித்தனமா எதிர்க்கிறதும் இல்லை. ஹிலாஃபா பேசக்கூடியவங்க, அரசியல் இஸ்லாம் பேசக்கூடியவங்க முஸ்லிம் பகுதிகளுடைய ஆட்சியாளர்களை கண்மூடித்தனமா குறை சொல்லுவாங்க. சலஃபி என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள்ல ஒரு பெரிய கூட்டம் முஸ்லிம் ஆட்சியாளர்களை குறையே சொல்லக்கூடாது, மார்க்கத்துல ஆட்சியாளர் குறை சொல்றதுக்கு அனுமதியே இல்லை என்று சொல்லி கண்மூடித்தனமாக ஆட்சியாளரை பாதுகாத்து பேசுவாங்க. ஆனா உண்மையில சலஃபினுடைய வழிமுறை, அதாவது சஹாபாவுடைய நபித்தோழருடைய வழிமுறை அப்படிங்கிறது ஆட்சியாளரை கண்மூடித்தனமாக பின்பற்றுவது அல்ல, கண்மூடித்தனமாக கீழ்ப்படிவது அல்ல. ஆட்சியாளர்கள் தவறே செய்தாலும் ஆட்சியாளர்கள் கண்மூடித்தனமா முட்டு கொடுப்பது அல்ல. ஆட்சியாளர் நல்லது செஞ்சா ஆட்சியாளருக்கு உறுதுணையா நிற்கும். ஆட்சியாளர் தவறு அல்லது கெட்டதோ செய்தால் கண்ணியமான முறையில, பக்குவமான முறையில ஆட்சியாளர்கிட்ட அதை சுட்டி காண்பிக்கும். அப்படியும் ஆட்சியாளர் பிடிவாதமாக பாவத்துல அல்லது தவறுல நீடிக்கிறாருன்னா அந்த விஷயத்துல ஆட்சியாளருக்கு முட்டு கொடுக்க கூடாது. அதுதான் நபித்தோழருடைய வழிமுறை. என்ன இருந்தாலும் ஆட்சியாளரை நாங்க பாதுகாத்து பேசுவோம் அப்படிங்கிறது நபித்தோழருடைய வழிமுறை அல்ல. இதை பற்றி தனியாக விரிவாக 1 வருடத்துக்கு முன்னால் 8 வீடியோக்கள்ல தனியா பேசி இருக்கும். சலஃப் கிளர்ச்சியாளர்களும் ஹவாரிஜ் கிளர்ச்சியாளரும் என்ற தலைப்புல அது யூடியூப்ல இருக்கு. ஜலால் தாவா அப்படிங்கிற யூடியூப் சேனல் இருக்கு, அதை தேடி எடுத்து பாருங்க. இல்ல நம்ம இன்றைக்கு உள்ள தலைப்புல பார்ப்போம். இப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு மரணத்துக்கு பிறகு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வராங்க. ஹசன் யாரு? அலியுடைய மூத்த மகன். அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு மரணத்துக்கு பிறகு அவங்களுடைய மகன் ஆட்சிக்கு வர்றது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் இஸ்லாம் பேசக்கூடியவர்களுக்கு பிரச்சனையா தெரியலையா? ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க பரம்பரை ஆட்சி என்பது மார்க்கத்துல இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு என்ன பேரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு மரணத்துக்கு பிறகு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்ததுக்கு என்ன பேரு? பரம்பரை ஆட்சியா இல்லையா? இதை பத்தி நம்ம மறுபடியும் பார்ப்போம். இந்த வரலாற்று தொடர்ச்சியில வருவோம். இது முதலாவது விஷயம். அலிக்கு பிறகு ஹசன் ஆட்சிக்கு வந்தது, அவங்களுடைய மகன் ஆட்சிக்கு வந்தது. 2வது விஷயம் என்ன? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட போய் ஒப்படைக்கிறான். தானாவே போய் ஒப்படைக்கிறான். எந்த பயமும் எல்லாம் இல்ல. அவங்க பயப்படுற மனிதர் கிடையாது. எந்த நெருக்கடியும் எல்லாம் இல்ல. தனியாக அவங்க ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு இருந்தது. என்னுடைய இந்த மகன், அதாவது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பேரன மகன் சொல்றது அரபியில வழக்கம் உண்டு. என்னுடைய இந்த மகன் அவங்க முஸ்லிம்கள்ல பிரிந்து இருக்கக்கூடிய 2 பெரும் கூட்டங்களை ஒன்றாக்கி வைப்பாங்க என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செஞ்சாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அடிப்படையில் என்ன செய்யறாங்க? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தனியாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு தனியாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 ஆட்சி பிரதேசங்களையும் ஒன்றாக ஆக்கி பிரிந்து கடந்த அரசியல் ரீதியாக, கொள்கை ரீதியெல்லாம் பிரிவில்லை, அரசியல் ரீதியாக பிரிந்து இருந்த முஸ்லிம் உம்மத்தை மீண்டும் ஒன்றாக ஆக்குகிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியாளரை ஏற்றுக்கொண்டு நல்ல விஷயங்கள் அந்த ஆட்சியாளருக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் என்று ஆட்சியாளருக்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பையத் செஞ்சிட்டாங்க. இந்த விஷயம் முக்கியமானது. ஏன் முக்கியமானதுன்னா ஷியாக்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவை ஆட்சியாளராக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா ஷியாக்கள் தங்களுடைய இமாம் என்று சொல்லக்கூடிய ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு முஆவியாவை ஆட்சியாளராக ஏற்றுக்கொண்டார். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு முஆவியாவை ஆட்சியாளர் ஏற்றுக்கொண்டு பையத் செஞ்சாங்க. ஆனா ஹசனை இமாம் என்று சொல்லக்கூடிய ஷியாக்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியாளரை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்ப இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷியா கொள்கை அப்படிங்கிறது தங்களுடைய இமாம்களுக்கு கீழ்ப்படிதல் என்று அவங்க முன் வைப்பாங்க.
அந்த இமாம்கள் யாருன்னு சொன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹுல இருந்து ஆரம்பிச்சு 12 பேரை சொல்லுவாங்க இன்றைக்கு ஈரான் இருக்கக்கூடிய ஷியாக்கள். ஆனா இமாம்களுக்கு கீழ்ப்படியறதா இருந்தா அவங்க ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய செயலை ஏற்றுக்கொண்டு இருக்கணும் இல்லையா? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவங்க இமாம்களை பின்பற்றுகின்றோம், இமாம்களுக்கு கீழ்ப்படுகிறோம் என்று சொல்வது உண்மையா அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம விளங்கிக்கலாம். அது உண்மை இல்லை அப்படி. சரி, இப்போ இந்த ஷியாக்களுடைய கூற்று, அவங்களுடைய மிக அடிப்படையான கூற்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு முஸ்லிம்களுடைய ஆட்சி தலைமை மற்றும் மார்க்க ஆன்மீக தலைமை அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்குள்ளே தான் வரும். இதுதான் ஷியாக்களுடைய அடிப்படை. அந்த அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளான ஃபாத்திமாவை திருமணம் செய்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை மகனான அலி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு ஆட்சி தலைமை பொறுப்புக்கு வந்திருக்க வேண்டும். ஆட்சி தலைமை மட்டும் இல்ல, மார்க்க தலைமை, ஆன்மீக தலைமை எல்லாமே அவங்கதான் என்பதுதான் ஷியாவுடைய வாதம். அப்ப இந்த ஷியாக்கள்ல பல்வேறு குழுக்களுமே இந்த வாதத்தை முன் வைக்கிறாங்க. அதுல குறிப்பா ஈரான்ல இருக்கக்கூடிய இத்னா அஷரி ஷியா அந்த கூட்டத்தினர் இதை மிக வலுவாக பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் ஆட்சிக்கு வந்திருக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினர் தான் ஆட்சிக்கு வந்திருக்கும் என்று சொல்லுவாங்க. குடும்பத்துக்கு வெளியில இருந்து ஆட்சிக்கு வரதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதாவது நம்ம நேரடியா வெளிப்படையா இன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் சொல்றதா இருந்தால் குடும்ப ஆட்சி, பரம்பரை ஆட்சி, இதுதான் ஷியாக்களுடைய கொள்கை. இன்னைக்கு சுன்னத்துல் ஜமாத்துக்குள்ள பரம்பரை ஆட்சி, குடும்ப ஆட்சின்னு சொல்லி எந்த முஸ்லிம் நாட்டு ஆட்சியாளர்களாவது சொன்னாங்க அல்லது செயல்படுத்தினாங்கன்னா, குடும்ப ஆட்சி மார்க்கத்தில் இருக்குதா, பரம்பரை ஆட்சி மார்க்கத்தில் இருக்குதா, இதெல்லாம் இஸ்லாமுக்கு விரோதம் என்று ரொம்ப சத்தமா பேசுவாங்க. யார் அவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியல் இஸ்லாம் பேசக்கூடிய, ஹிலாஃபத் பேசக்கூடிய இந்த ஜமாத் இஸ்லாமி, இஹ்வான் முஸ்லிம், ஹிஸ்புத் தஹ்ரீர் போன்ற கொள்கை உடையவர்கள். ஆனா அவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஷியாக்களோட நம்ம இணக்கமா இருக்கணும் அப்படின்னு. ஷியாக்களுடைய கொள்கையே பரம்பரை ஆட்சி தான். மார்க்கம் கூட பரம்பரையாகத்தான் வரும் அப்படிங்கிறது தான் ஷியாக்களுடைய கொள்கை. ஒரு அரசியல் தலைமை மட்டுமல்ல, மார்க்கத்தினுடைய கல்வியும் விளக்கமும் கூட அந்த பரம்பரையில மட்டும்தான் வர முடியும் என்பதுதான் ஷியாக்களுடைய கொள்கை. அந்த அடிப்படையில ஷியாக்கள் என்ன சொல்றாங்க? ஹிலாஃபத் என்ற ஒரு விஷயத்தை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு இந்த கலீஃபா அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. அபூபக்கர், உமர், உஸ்மான் இவங்க எல்லாம் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு வந்திருக்க வேண்டிய ஆட்சியை அநியாயமாக தட்டி பறித்தவர்கள். யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அநியாயக்காரராம். அதுக்கு பிறகு அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அநியாயக்காரராம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அநியாயக்காரராம். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அந்த ஆட்சி பொறுப்பு, மார்க்க தலைமை பொறுப்பு எல்லாமே ரசூலுல்லாஹ்வுடைய மருமகனும் சிறிய தந்தை மகனுமான அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் போயிருக்காங்க. ஃபாத்திமாவுடைய கணவர் அலிக்கு தான் போயிருக்கணும். அலிக்கு பிறகு யாருக்கு போயிருக்கணும்? அவங்க மூத்த மகன் ஹசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஹிலாஃபா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே ஏத்துக்கிறது இல்லை, ஹிலாஃபத்தையே ஏத்துக்கிறது இல்லை. அப்ப இவங்களுடைய ஆட்சி தலைமை, மார்க்க தலைமைக்கு இவங்க என்ன பேர் வைப்பாங்க அப்படின்னா இமாமா அப்படின்னு சொல்லுவாங்க, இமாமத். அப்ப தங்களுடைய தலைவர்களை இமாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, ஹலீஃபா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லும் போது அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய ஹலீஃபத்தி ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லுவோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லும் போது ஹலீஃபத்தி ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லுவோம். அவன் அமீருல் மூமினீன் என்று சொல்லுவோம். ஏன்னா அவங்க காலத்துல இருந்து அமீருல் மூமினீன் அப்படிங்கிற பெயர் பழக்கத்துல வர ஆரம்பித்தது. அதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லும் போது அமீருல் மூமினீன் உஸ்மான். அதற்கு பிறகு அலி என்று சொல்லும் போது அமீருல் மூமினீன் அலி. அதற்கு பிறகு ஹசன் என்று சொல்லும் போது அமீருல் மூமினீன் ஹசன் என்று சொல்லுவோம். இவங்க எல்லாரும் அமீருல் மூமினீன் சொல்லுவோம், ஹலீஃபா என்றும் சொல்லுவோம். இவங்க எல்லாரும் ஹலீஃபாக்கள், அமீருல் மூமின். ஆனா ஷியா கொள்கையை பொறுத்த வரைக்கும் இந்த ஹலீஃபா என்ற ஒரு விஷயத்தை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க, ஹிலாஃபத் அப்படிங்கிற விஷயத்தை ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப நமக்கு ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமே இதுதான். ஹிலாஃபத்தை மார்க்கத்துல மிக முக்கியமான ஒரு கொள்கையாக, கடமையாக முன்வைக்கக்கூடியவங்க யாரு? இந்த ஜமாத்தை இஸ்லாமி, இஹ்வான் முஸ்லிமூன், ஹிஸ்புத் தஹ்ரீர், இதை ஒத்த அரசியல் இஸ்லாம் பேசக்கூடிய குழுக்கள். ஆனா ஹிலாஃபத்தையே ஏற்றுக்கொள்ளாத, கொள்கை அடிப்படையில ஹிலாஃபத்துன்னு ஒரு விஷயமே கிடையாது, ஹிலாஃபத்துன்னு ஒண்ணே கிடையாது. அபூபக்கர், உமர், உஸ்மான் இவங்க எல்லாம் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு நியாயமா வரக்கூடிய இமாமத்தை தட்டி பறித்த ஏமாற்றுக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய ஷியாக்களுக்கு பெரிய ஆதரவு, ஷியாக்கள் நம்முடைய சகோதரர்கள் என்று அவங்க கிட்ட போய் ஒட்டிக்கிறது, ஷியா கொள்கையை சுன்னத்துல் ஜமாத் மத்தியில பரப்புறதுக்கு கதவு திறந்து விட்டு பாலமாக அமைவது, இதெல்லாம் யாரு? இந்த ஜமாத் இஸ்லாமி, இஹ்வான் முஸ்லிம், ஹிஸ்புத் தஹ்ரீர், இதை ஒத்த அந்த அரசியல் இஸ்லாம் பேசக்கூடிய குழுக்கள்.
ஆனா இவங்க சுன்னத்துல் ஜமாத் மத்தியில பேசும் பொழுது பரம்பரை ஆட்சிங்கிறது கிடையாது, மன்னர் ஆட்சிங்கிறது கிடையாது அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனா இது எல்லாமே ஷியா கிட்ட இருக்கு. ஷியா கிட்ட இருக்கிறது மட்டும் இல்ல, இவங்களுக்கு எது முக்கியமோ அந்த கிலாஃபத் என்பதையே ஷியாக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா அவங்க கிட்ட இமாமத் அப்படிங்கிறது தான் இருக்கு. தங்களுடைய ஆட்சி தலைமை, மார்க்க தலைமை அவங்க இமாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு பற்றி ஷியாக்கள் பேசும்போது இமாம் அலி அப்படின்னு சொல்லுவாங்க. அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பற்றி பேசும்போது இமாம் அபூபக்கர், இமாம் உமர், இமாம் உஸ்மான் அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அலி என்று வரும்போது மட்டும் இமாம் அலி அப்படின்னு பேசுவாங்க. ஹசன் என்று வரும்போது இமாம் ஹசன், ஹுசைன் என்று வரும்போது இமாம் ஹுசைன் அப்படின்னு பேசுவாங்க. ஏன்னா ஹலீஃபா என்பதை அவங்க ஏற்றுக்கொள்றது இல்ல. ஹலீஃபாக்களாக இருந்த அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஏற்றுக்கொள்றது கிடையாது. அவங்கள ஏற்றுக்கொள்றது கிடையாது. ஏற்றுக்கொள்வது இல்லை என்பது மட்டுமல்ல, அவங்க எல்லாம் ஏமாற்றுக்காரர்கள், அநியாயக்காரர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு போக வேண்டிய அந்த இமாமத் என்ற அந்த தலைமை பொறுப்பை அவங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அபூபக்கர், உமர், உஸ்மான் அவங்க மேல மட்டும் இல்ல, அவங்களை கலிஃபாக்களாக தேர்ந்தெடுத்த அத்தனை நபித்தோழர்கள் மீதும் ஏமாற்றுக்காரர்கள், அநியாயக்காரர்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்த வாக்கை மீறியவர்கள், வாக்கு தவறியவர்கள், மார்க்கத்திலிருந்து பிறந்து சென்று விட்ட முர்த்ததுகள் என்ற குற்றச்சாட்டை ஷியாக்கள் வைக்கிறார். குறிப்பாக ஈரானை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஷியாக்கள் வைக்கிறார். இது நீங்க புரிஞ்சுக்கணும்னா ரொம்ப ஆழமாலும் போக தேவையில்லை. இல்ல ஈரான்ல இன்னைக்கு இருக்கிறவங்க அப்படி கிடையாது, ஆயத்துல்லா ஹொமீனி அப்படி கிடையாது, சமீபத்துல கொல்லப்பட்ட ஆயத்துல்லா அலி அல் ஹமீனி அப்படி கிடையாது, இன்னைக்கு ஆட்சியாளர் வந்திருக்க முஜ்தபா அல் ஹமீனி அப்படி கிடையாதுன்னு சொல்றீங்க இல்லையா? அப்படின்னா ஈரான்ல உள்ள ஷியாக்கள்ல எத்தனை பேருக்கு அபூபக்கர்னு பேர் வைக்கப்பட்டிருக்கு, எத்தனை பேருக்கு உமர்னு பேர் வைக்கப்பட்டிருக்கு, எத்தனை பேருக்கு உஸ்மான் பேர் வைக்கப்பட்டிருக்கு, எத்தனை பேருக்கு ஆயிஷா என்று எத்தனை பெண்களுக்கு மத்தியில் பேர் வைக்கப்பட்டிருக்கு? யாராவது சொல்லுங்க பாப்போம். ஹப்சா எத்தனை பெண்களுக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கு? ஷியா பெண்களுக்கு. ஷியாக்கள் ஆயிஷான்னு பேர் வைக்க மாட்டாங்க, ஹப்சான்னு பேர் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் எதிரிகள் ஷியாக்களுக்கு. அதே போல ஷியாக்கள் அபூபக்கர் என்றோ, உமர் என்றோ, உஸ்மான் என்றோ பேர் வைக்க மாட்டாங்க. குறிப்பா உமர்னு பேர் வைக்க மாட்டாங்க, ஆயிஷான்னு பேர் வைக்க மாட்டாங்க. இந்த ரெண்டு பேரையும் அவங்க அவ்வளவு வெறுப்பாங்க. இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்ப நம்ம பார்க்கிறது இவங்களுடைய அந்த 12 இமாம்கள் அப்படின்னு இவங்க சொல்லக்கூடிய அந்த நபர்கள் யாரு, ஷியாக்களுடைய அந்த வரலாற்று பின்னணி தான் நம்ம பார்க்கிறோம். இவங்க என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் ஆட்சி தலைமையாகவும், மார்க்க தலைமையாகவும், ஆன்மீக தலைமையாகவும் வந்திருக்கணும். அவங்க தான் முதல் இமாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க ஆட்சி தலைமைக்கு வருவதை அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி நயவஞ்சகமாக தடுத்து விட்டார்கள் என்று குற்றச்சாட்டு வைக்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு பிறகு அடுத்த இமாம் யாரு அப்படின்னு கேட்டா 2வது இமாம் ஹசன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஹசனுக்கு பிறகு அடுத்த இமாம் யாருன்னு கேட்டா 3வது இமாம் ஹுசைன் என்று சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வம்சாவளியைத்தான் அவங்க தொடருவாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வம்சாவளியை தொடரமாட்டாங்க. அதுக்கு காரணம் இருக்கு, அதை நம்ம பின்னால பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்ப இவங்க ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு 3வது இமாம் சொல்லுவாங்க. 1வது இமாம் அலி, 2வது இமாம் அலியுடைய மகன் ஹசன், 3வது இமாம் அலியுடைய இன்னொரு மகன் ஹசனுடைய தம்பி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு யசீத் இப்னு அப்துல் மாலிக், யசீத் இப்னு முஆவியா அந்த அவங்களுடைய ஆட்சி காலகட்டத்துல கர்பலாவுல அநியாயமாக கொல்லப்படுறாங்க. அது அநியாயமான படுகொலை தான். இந்த கர்பலாவினுடைய அந்த படுகொலை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும் அவங்களுடைய குடும்பத்தினுடைய பெரும்பான்மையும் கொல்லப்பட்டதை ஷியாக்கள் ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயமாக முன்னெடுக்கிறாங்க. அது நமக்கும் உணர்ச்சி பூர்வமான விஷயம் தான். ஆனா அவங்க முன்னெடுக்கிறது எப்படின்னா, ஷியா கொள்கையை பரப்புவதற்கு ஒரு உணர்ச்சி பூர்வமான ஆயுதமாக கர்பலாவை அவங்க பயன்படுத்துறாங்க. முஹர்ரம் மாசம் 10வது நாள் வந்தா நம்ம எல்லாம் நோன்பு வைப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் மூட்டினாங்க முஹர்ரம் 10ல நோன்பு வைக்கிறதுக்கு. அந்த 10 அப்படிங்கிறதுக்கு அரபியில ஆஷூரா அப்படின்னு சொல்லுவோம். ஆஷூரா நோன்பு. ஆஷூரா நோன்பு எதுக்காக வைக்கிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அது சொல்லி இருக்கிறாங்க, நபித்தோர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தலைமையில பனி இஸ்ராயல் மக்கள் எகிப்தில் இருந்து வெளியேறி வந்த நாள். அவங்களை ஃபிரௌன் துரத்திக்கிட்டு வந்தான். கடல் பிளந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் பனி இஸ்ராயலுக்கும் வழி விட்டது. அந்த பிளந்த கடலுக்கு மத்தியில அவங்க நடந்து எதிர்பக்கம் போயிட்டாங்க, நிலத்துல ஏறிட்டாங்க. துரத்தி கொண்டு வந்திருந்த ஃபிரௌனுடைய படையினரும் அந்த கடலுக்கு மத்தியில பிளவுபட்ட அந்த இடத்துக்கு மத்தியில வந்துகிட்டு இருக்கும் போதே
கடல் மூழ்கி ஃபிரௌனும் அவனுடைய படைகளும் அழிந்தன. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமையும் அவங்க காலகட்டத்து முஸ்லிம்களான பனி இஸ்ராயலையும் ஃபிரௌனுடைய கொடுங்கோன்மையிலிருந்து காப்பாற்றி அவங்க கண் முன்னாலேயே ஃபிரௌனையும் அவனுடைய படையும் அழித்த நாள், முஸ்லிம்களுக்கு மீட்சியும் வெற்றியும் அல்லாஹ் கொடுத்த நாள் அந்த முஹர்ரம் 10. அதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் முஹர்ரம் 10ல பனி இஸ்ராயல் தொடர்ச்சியா நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது அந்த காரணத்துக்காகத்தான் நோன்பு வச்சாங்க. அப்ப முஹர்ரம் 10 என்பது அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்வதற்காக வைத்த நாள். அல்லாஹ் வந்து முஸ்லிம்களுக்கு, மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்து முஸ்லிம்களுக்கு மீட்சியும் வெற்றியும் கொடுத்த நாள். அதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காகத்தான் முஹர்ரம் 10ல நோன்பு வைக்கிறோம். அந்த நாள்ல தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும் அவங்களுடைய குடும்பத்தினுடைய பெரும்பான்மையும் கர்பலா என்ற அந்த பகுதியில கொல்லப்பட்டாங்க. ஈராக்கினுடைய கர்பலா என்ற பகுதியில கொல்லப்பட்டாங்க. இப்ப ஷியாக்கள் என்ன செஞ்சுட்டாங்க, அந்த நாளை முஹர்ரம் 10 அந்த ஆஷுரா நோன்பு நாளை துக்கமான நாளாக ஆக்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன, அது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டிய நாள், அது வெற்றி, அல்லாஹ் வந்து மீட்சியும் வெற்றியும் கொடுத்த நாள், அதுக்கு நன்றி செலுத்தணும், நன்றி செலுத்துறதுக்காக நோன்பு வைக்கணும். அதுதான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தது. அந்த நாள்ல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட போது ஷியாக்கள் என்ன செய்தாங்க, அதை துக்க நாளாக ஆக்கிட்டாங்க. இன்றைக்கு முஹர்ரம் 10ல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த ஈரான்ல பெரும்பான்மை இருக்கக்கூடிய இஸ்னாஷரி ஷியாக்கள் அவங்க இந்தியாவிலும் இருக்கிறாங்க. சென்னையில கூட நம்ம வந்து இந்த ராயப்பேட்டை ட்ரிப்ளிகன் பகுதிகளில் அவங்கள பார்க்கலாம். என்ன செய்வாங்க, அந்த நாள்ல வந்து அவங்க கூரான விஷயங்களை எடுத்துக்கிட்டு அவங்க முதுகுலையும் நெஞ்சிலையும் அடிச்சுக்குவாங்க. கேட்டா வந்து ஹுசைனை காப்பாத்தாம விட்டுட்டோமே அப்படிங்கிறதுக்காக நாங்க அடிச்சுக்கிறோம், எங்களை நாங்களே அடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஆயுதமாக மாற்றி ஷியா கொள்கையை நோக்கி அப்பாவி மக்களை அவங்க இழுத்துக்கிட்டு வர்றாங்க. இப்போ ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பிறகு 4வது இமாம் யாருன்னு கேட்டா, கர்பலாவில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்திலிருந்து ஒரே ஒரு ஆண் உயிர் பிழைத்தார். ஏன்னா அன்னைக்கு அவர் போருக்கே போகல. அன்னைக்கு அவருக்கு வந்து உடல்நிலை மிக மோசமாக இருந்தது. அதனால அவர் கூடாரத்தை படுக்க வச்சுட்டாங்க. அவரால் எந்திரிக்க கூட முடியல. அதன் காரணமாக அன்றைக்கு அவர் கொல்லப்படவில்லை. பிஇذنில்லாஹி தஆலா. அப்ப அவங்களுக்கு பேர் என்னன்னா அலி. அவங்களுடைய பட்ட பேர் ஜைனுல் ஆபிதீன். அவங்கள ஜைனுல் ஆபிதீன் அலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அவங்களுக்கு ஜைனுல் ஆபிதீன் அப்படின்னு பேர்னு பாத்தீங்கன்னா, அதிகமாக இபாதத் செய்வாங்க, குறிப்பாக அதிகமாக சஜ்தா செய்வாங்க. அதிகமா சஜ்தா செய்ததுனால அவங்களுக்கு சஜ்ஜாத் அப்படின்ற பெயர் உண்டு. அதிகமாக அல்லாஹ் இபாதத் செய்வாங்க. அல்லாஹ் இபாதத் செய்யக்கூடிய ஒரு மனுஷனுக்கு வந்து ஆபித் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேரா இருந்தா ஆபிதீன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆபிதீன்கள்லயே இவர் வந்து ஒரு அலங்காரமான, ஒரு விலை மதிப்புள்ள ஒரு ஆபரணமான ஒரு ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குத்தான் ஜைன். ஜைன் அப்படின்னா என்ன, அலங்காரமான ஆபரணமான ஒரு பொருள் அப்படின்னு அர்த்தம். ஜைனுல் ஆபிதீன் அப்படின்னா வணக்கசாலிகள்லயே இவர் ஆபரணத்தை போன்றவர் அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஒரு பட்டப்பேர். சஜ்ஜாத், அதே போல ஜைனுல் ஆபிதீன், இதெல்லாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு மகனான அலி என்பவருக்குள்ள பட்டப்பேர். முதல்ல அபூ தாலிபுடைய மகன் அலி, ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை மகன் அலி, இவங்க வர்றாங்க. அதற்கு பிறகு 2வது இமாமாக அல் ஹசன், 3வது இமாமாக அல் ஹுசைன், 4வது இமாம் அல் ஹுசைனுடைய மகன் ஜைனுல் ஆபிதீன் அலி. 5வது இமாம் யாரு என்று வரும்போது ஷியாக்கள் அதுல கருத்து வேறுபட்டு 2 கூட்டங்களாக பிளவுபட்டு வருகின்றார்கள். பிறகு 2 கூட்டங்களுக்கும் கொள்கை ரீதியாகவே வேறு வேறு விஷயங்கள் உருவாகிவிட்டன. இப்ப கொள்கை ரீதியாகவே அவங்க 2 கூட்டங்கள் ஆயிட்டாங்க. முதல்ல தலைமை யாருக்குன்ற அடிப்படையில் அவங்க பிரிஞ்சாங்க. ஜைனுல் ஆபிதீன் அலி 4வது இமாம். அவங்களுடைய மகன்கள்ல ஜயித் அப்படிங்கிறவர் தான் 5வது இமாம் என்று ஆரம்பத்தில் ஷியாக்கள் சொல்லி கொண்டிருந்தாங்க. இந்த ஜயித் அப்படிங்கிறவங்க உமவி ஹலீஃபாவான ஹிஷாம் இப்னு அப்துல் மாலிக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி செய்யறாங்க. ஆட்சியாளருக்கு எதிராக புரட்சி செய்யக்கூடாது, கிளர்ச்சி செய்யக்கூடாது அப்படின்னு எல்லாம் நம்ம சலஃபி சகோதரர் நிறைய சொல்றாங்க இல்லையா. அவங்களுக்கு இது வந்து ஒரு சுட்டி காட்டுது. என்னது, ஆட்சியாளராக இருந்த உமவி ஹலீஃபாவான ஹிஷாம் இப்னு அப்துல் மாலிக்கு எதிராக ரசூலுல்லாஹ்வுடைய பேரனுடைய பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுனுடைய பேரன் ஜயித் அவங்க கிளர்ச்சி செய்யறாங்க. வெறும் வாய்ப்பேச்சு கிளர்ச்சி இல்ல, படைகளை திரட்டுறாங்க. ஈராக்ல கூஃபாவில் இருந்து படை திரட்டுறாங்க. அப்போ உமவி ஹலீஃபானுடைய படைகள் அவங்கள வந்து தாக்குறதுக்கு வருது. அதுக்கு முதல் நாள் ராத்திரி இரவுல என்ன நடக்குதுன்னா, ஜயித் கிட்ட கூஃபாவுடைய அந்த ஷியாக்கள் போய் கேட்கிறாங்க, அபூபக்கர் உமரை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு கேட்கிறாங்க, உங்க நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க.
ஜயித் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அபூபக்கர், உமர் இந்த 2 பேரையும் பற்றி எங்களுடைய குடும்பத்தில் நல்லதை தவிர வேறு எதையும் நான் காதில் வாங்கியதில்லை, வேற எதுவும் என் காதில் விழுந்ததில்லை அப்படிங்கிறாங்க. அவங்க குடும்பம்னா எது? அலி ரலியல்லாஹுடைய குடும்பம். அலி ரலியல்லாஹுடைய குடும்பத்துல அபூபக்கர், உமரை பற்றி நல்லதை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. ஏன்னா அபூபக்கர் உமர்ட்டையும் கெட்டதுன்னு ஒண்ணு கிடையாது. மனிதன் அடிப்படையில முடிவு எடுப்பதில் அவங்க தவறு எடுத்திருக்கலாம். ஆனா அவங்க கிட்ட கெட்டது பாவம் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க அநியாயக்காரெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி ஜயித் ரஹிமஹுல்லா சொல்றாங்க. யாருக்கு? தன்னை இமாமாக ஏற்றுக்கொண்ட அந்த ஈராக்ல இருந்த, கூஃபால இருந்த ஷியாக்களுக்கு மற்றும் பல இடங்கள்ல இந்த ஷியாக்களுக்கு சொல்றாங்க, அபூபக்கர், உமரும் எங்க குடும்பத்துல நல்ல பேர் வாங்கினவங்க தான், அவங்க முறையாக ஆட்சிக்கு வந்தவங்க தான், இதுல நபித்தோழர்களுடைய ஒருமித்த நிலைப்பாடு இஜ்மா இருக்குது என்று ஜயித் சொல்றாங்க. இப்ப ஷியா என்ன செய்யறாங்க? இமாமுக்கு கட்டுப்படணும் இல்லையா? கட்டுப்படலாம் இல்ல. என்ன செய்யறாங்க? நீங்க எங்களுக்கு இமாமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஜயிதை கை விட்டுட்டு போறாங்க. எங்க கை விட்டு போறாங்க? போர்க்களத்தில் கை விட்டு போறாங்க. எதிரில அவங்க எதிரணி படைகள் வந்துருச்சு. ஜயிதோட படையோட மோதத்துக்கு எதிரில படையை பார்த்தாச்சு. அந்த படையும் இறங்கிட்டாங்க. இவங்க படைகளோட இருக்கிறாங்க. முதல் நாள் இரவு இந்த பேச்சுல என்ன நடக்குது? ஜயிதை கைவிட்டு விட்டு செல்கிறார்கள் ஷியாக்கள். ஜயிதை இமாமாக ஏற்றுக்கொண்ட ஷியாக்கள் ஜயிதை கைவிட்டு செல்றாங்க. இதுல ஷியா கொள்கையில இந்த இமாமத்துங்கிற கொள்கையில மிக முக்கியமான ஒரு அடிப்படை இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷியாக்கள் என்ன சொல்லுவாங்க? எங்களோட இமாம் மஅசூம் அப்படின்னு சொல்லுவாங்க. மஅசூம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பாவங்களில் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். அதே போல அவங்ககிட்ட தவறுகளும் வராது. ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் மஅசூம் அப்படிங்கிறது பாவத்திலே பாதுகாக்கப்பட்டது மட்டுமல்ல, அவங்ககிட்ட தவறுகளும் வராது. அவங்களுக்கு அல்லாஹ் நேரடியா இறக்கி வைக்கக்கூடிய ஹிக்மான், எப்படி நபிமார்களுக்கு ஒரு ஹிக்மா ஞானத்தை அல்லாஹ் இறக்குனாங்களோ, அதே போல நபிமார்களுடைய அந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சேர்ந்த தங்களுடைய இமாம்கள் ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் ஒரு ஹிக்மத்தை, ஞானத்தை இறக்குறாங்க என்பது ஷியாக்களுடைய நம்பிக்கை. தங்களுடைய இமாம்கள் தவறே செய்ய மாட்டாங்க, தவறு செய்ய முடியாது. அவங்களுக்கு அல்லாஹ் கிட்ட இருந்து தொடர்ச்சியா ஞானம் இறங்கிக்கிட்டே இருக்கு. அதன் அடிப்படையில அந்த இமாம்கள் தான் குர்ஆனுக்கு சரியான விளக்கத்தை கொடுக்க முடியும். இந்த ஷரியத்துக்கு மார்க்க அடிப்படையிலான சரியான விளக்கங்களை, தீர்ப்புகளை எங்களுடைய இமாம்கள் தான் கொடுக்க முடியும், வேற யாரும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது ஷியாக்களுடைய கொள்கை. ஷியா கொள்கைப்படி அவங்களுடைய இமாம் தவறே செய்ய முடியாது. அவங்க இமாம் தவறு செய்ய மாட்டாங்க, வழிகட மாட்டாங்க, பாவம் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக அவங்களுக்கு ஹிக்மா, ஞானம் வருது. அது நபியோட முடிஞ்சிடல, நபியோட குடும்பத்துல தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து அந்த ஞானம் வந்து கொண்டே இருக்கிறது. அதன் அடிப்படையில நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அந்த இஸ்லாமுடைய சரியான விளக்கம், அந்த ஷரியத்தினுடைய சரியான தீர்ப்பு, குர்ஆனுடைய ஆழ்ந்த கருத்துகள், விளக்கங்கள், இதெல்லாம் தங்களுடைய இமாம்கள் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்பது ஷியாக்களுடைய அடிப்படை நம்பிக்கை. ஆனா அந்த ஷியாக்கள் என்ன செஞ்சாங்க? தங்களுடைய நிலைப்பாடுக்கு தங்களுடைய இமாமான ஜயித் முரண்பட்ட பொழுது, அந்த இமாமான ஜயிதனுடைய பேச்சை கேட்கல, மாறா ஜயித் எங்களுடைய இமாமே இல்ல அப்படின்னு கைவிட்டுட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் போர்ல ஜயித் வெறும் 400 பேரோட நிக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான படைகள், உமவிய கலீஃபாவுடைய படைகள் எதிரில் நிக்குது. வெறும் 400 பேரோட போர்க்களத்துல இருந்து ஜயித் போரிட்டு கொல்லப்பட்டார். ரசூலுல்லாஹ்வுடைய பேரனுடைய பேரன் போரிட்டு கொல்லப்பட்டாங்க. கைவிட்டது யார்? ஷியாக்கள். இது ஷியாக்கள் ஒன்றும் புதுசு இல்ல. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கர்பலால கொல்லப்பட்டாங்களே, அதுவும் இதே மாதிரி நடந்ததுதான். ஈராக்கினுடைய கூஃபா வாசிகள் ஷியாக்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் மேல கடிதம் போட்டு ஆனா கூப்பிட்டாங்க. முஸ்லிம் உம்மத்துக்கு தலைமை ஏற்க வாங்க, நாங்கெல்லாம் உங்களோட நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அதன் அடிப்படையில் தான் கிளம்பி போனாங்க. அப்படி போகும்போது அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு அபி அவுஃபா, மக்காவில் அப்துல்லா இப்னு சுபைர், இவங்க எல்லாருமே எச்சரிக்கை செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? கூஃபாசிகளை நம்பாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரும் கிளர்ச்சி செய்யறது சுன்னாவுக்கு முரணானது அப்படியெல்லாம் பேசல. அதை பத்தி எல்லாம் அந்த சலஃப் கிளர்ச்சியாளர்களும் ஹவாரிஜ் கிளர்ச்சியாளர்களும் அந்த தொடர் வீடியோக்கள்ல விரிவா இருக்குது, அங்க பாருங்க. இங்க நம்ம சுருக்கமா இதை பாக்குறோம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை கூஃபாவுக்கு வர வச்சது கூஃபால இருந்து ஷியாக்கள். வந்த பிறகு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை கைவிட்டது கூஃபால இருந்த ஷியாக்கள். அதனால்தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கர்பலால கொல்லப்பட்டார். ஷியாக்களுடைய துரோகத்தினால்தான் கொல்லப்பட்டார். அதே போல ஜயித் ரலியல்லாஹு அன்ஹு 2 தலைமுறைக்கு பிறகு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரனாக இருந்த ஜயிதையுமே கூஃபா ஷியாக்கள் தான் கைவிட்டாங்க. ஷியாக்களுக்கு இமாம்னு சொல்லி ரசூலுல்லாஹ் குடும்பத்தை தூக்கி வைக்கிறதுங்கிறது ஒரு நடிப்பு. தங்களுடைய இமாம்களை போர்க்களத்துல கைவிட்டுட்டு அந்த இமாம்களை கொல்லப்படுற அளவுக்கு விட்டுட்டு போறது ஷியாக்களுடைய வழக்கம்.
ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அப்படித்தான் போர்க்களத்துல கர்பலால விட்டுட்டு போனாங்க. இதே அவங்களுடைய பேரன் ஜயித் ரஹிமஹுல்லாஹ் அவங்களையுமே போர்க்களத்துல கைவிட்டுட்டு போறாங்க. கைவிட்டுட்டு போய் என்ன செய்யறாங்க? இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துலதான் தலைமை தொடர்ந்து வரும்ன்றது ஷியா கொள்கை இல்லையா? அதனால என்ன பண்றாங்க? ஜயிதினுடைய சகோதரர் முஹம்மத் அப்படின்ற ஒருத்தர், அவர் தான் இந்த காலகட்டத்தில் இமாம். ஜயித் இமாம் இல்ல, முகமது தான் இந்த காலகட்டத்தில் இமாம் என்று ஷியாக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதுல கொடுமை என்னன்னா, இந்த இமாம் என்று சொல்லப்படக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினருக்கும் ஷியாக்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவங்க எல்லாம் மார்க்க அறிஞர்கள். அவங்க மக்களுக்கு நல்லது சொல்லுவாங்க, நன்மை ஏவுவாங்க, தீமையை தடுப்பாங்க, மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பாங்க. அந்த நேரத்துல இவங்க எல்லாம் அந்த பக்கம் போயிட்டு வர்றது ஏதோ அந்த இமாம்களுக்கு நெருக்கமா இருக்கிற மாதிரி காண்பித்துக் கொள்வது, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு நெருக்கமாக இருப்பதை போல் காண்பித்துக் கொள்வது, ரசூலுல்லாஹ் குடும்பத்துடைய பேரை வச்சு வெளியே பேசுவாங்க. இவங்க தான் இமாம், அந்த இமாமுக்கு நாங்க நெருக்கமானவங்க, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு அநீதி இழைக்கப்படுது, நாமெல்லாம் ரசூலுல்லாஹ் குடும்பத்தோட நிக்கணும் அப்படி எல்லாம் பேசுவாங்க. பாமர மக்கள், பொதுமக்கள் விவரம் இல்லாம ஷியாக்களுடைய இந்த பேச்சுகள்ல விழுந்துருவாங்க. அவங்களுடைய இந்த உணர்வு பூர்வமான பேச்சுகள்ல விழுந்துருவாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை ஒவ்வொரு முஸ்லிமும் நேசிப்பாங்க இல்லையா? நானும் நேசிக்கிறேன், நீங்களும் நேசிக்கிறீங்க. ஒவ்வொரு முஸ்லிமும் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை நேசிப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் பாதுகாக்கப்படணும், ரசூலுல்லாஹ் குடும்பம் தான் தலைமைக்கு வரணும். நான் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினுடைய தலைமைத்துவத்துக்காக பேசக்கூடியவர்கள், அதற்காக இயங்கக்கூடியவர்கள், அதற்காக போரிடக்கூடியவர்கள் அப்படின்னு ஷியா சொல்லும்போது முஸ்லிம்கள் உள்ள பொதுமக்கள் அங்க போய் சேர்ந்துருவாங்க. ஷியாக்கள் யார் என்ற அந்த தெளிவு இல்லை அப்படின்னா, ஷியாக்களுடைய இந்த உணர்ச்சி பூர்வமான பேச்சுல அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி வலையை விளங்காமல் ஷியாக்கள்கிட்ட போய் விழுந்துருவாங்க. சில பேர் ஷியாக்களோட ஒற்றுமைங்கிற அடிப்படையில போவாங்க. சில பேர் காலம் போக போக ஷியா கொள்கையை ஏற்றுக்கொள்வாங்க. இன்னைக்கு இலங்கையில தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்தியில அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. விவரம் புரியாம ஷியாக்களோட நெருங்கினவங்க சிலர் இன்றைக்கு ஷியா கொள்கையை ஏற்றுக்கொண்டு ஷியா கொள்கையுடைய பிரச்சாரங்களாக இலங்கையில தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம் மத்தியில பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலயுமே அந்த சிந்தனைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. ஷியா பக்கத்துல நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த அரசியல் இஸ்லாம் பேசக்கூடியவர்கள் சிலர் என்ன செய்யறாங்க, அதுக்குன்னே தனியா யூடியூப் சேனல்லாம் நடத்துறாங்க. அவங்கள பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்ப ஷியா கொள்கையை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு இந்த உம்மத்தினுடைய தலைமை பொறுப்பு, அது அரசியல் தலைமையாகட்டும், மார்க்க தலைமையாகட்டும், ஆன்மீக தலைமையாகட்டும், அது எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்குள்ளதான் வரும், அந்த குடும்பத்துலதான் தொடரும், தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் முதல் இமாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இமாம் அப்படிங்கிறது தான் இருக்கு, கலீஃபா அப்படிங்கிறது கிடையாது. கிலாஃபத் என்ற விஷயத்தை அவங்க ஏற்றுக்கொள்வதில்லை. அதன் அடிப்படையில் அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் அவங்களுடைய கிலாஃபத்தை ஏற்றுக்கொள்றது இல்லை. அந்த கிலாஃபத்தை உருவாக்குவதற்கு பையத் செய்த எந்த நபித்தோழரையுமே இவங்க ஏற்றுக்கொள்றது இல்லை. அத்தனை நபித்தோழர்களையும் வழிகேடு என்று சொல்றாங்க. 3 நபித்தோழரை தவிர. சில ஷியா அறிவிப்பின்படி 5 நபித்தோழர்கள், சில ஷியா அறிவிப்படி 8 நபித்தோழர்கள். இது 8 தான் அதிகபட்ச எண்ணிக்கை. அந்த 8 பேரை தவிர மத்த எல்லா நபித்தோழர்களும் வழிகட்டவங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு துரோகம் செஞ்சவங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லா இந்த நபித்தோழர்கள் அபூபக்கர், உமர், உஸ்மானும் அதில் செய்தி. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியர், மூமின்களுடைய தாய்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, உம்மஹாத்துல் மூமினீன். அவங்க எல்லாரும் யாரு, ஆயிஷா, ஹப்ஸா போன்ற அத்தனை பேருமே இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க என்று இந்த ஷியாக்கள் சொல்லுவாங்க. எந்த நபித்தோழர், இந்த 8 நபித்தோழரை தவிர யாரையும் ஏத்துக்கிறது கிடையாது. ஏத்துக்கிறது கிடையாது மட்டுமல்ல, அவங்கள வடிகட்டுன்னு சொல்ல முடியாது. இதற்கும் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்த இமாம்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா அவங்க பேரை பயன்படுத்தி ஷியாக்கள் தனி கொள்கையை வளர்த்துட்டாங்க. அந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பேரை பயன்படுத்தி பின்னாடி ஒரு மதத்தையே உருவாக்கலையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி ஒரு மதத்தை உருவாக்க சொன்னாங்க. ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேரை பயன்படுத்தி கொண்டு பின்னாடி ஒரு மதத்தை உருவாக்கலையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொன்னாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமே அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லி அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமையும் வணங்குவதற்கு என்று ஒரு மதத்தை உருவாக்கிட்டாங்க இல்லையா? அந்த மாதிரிதான் முஸ்லிம்களுக்கு மத்தியில ஷியா கொள்கை என்று உருவாக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினர் பெயரால் அஹ்லுல் பைத், அஹ்லுல் பைத்னா ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினர், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினர் அஹ்லுல் பைத் பேரால, அலி ரலியல்லாஹு அன்ஹு பேரால, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பேரால, அவங்களுடைய வழித்தொண்டர்களின் குடும்பத்தினர் பெயரால ஷியாக்கள் தனி ஒரு கொள்கையே கட்டமைச்சு. அதுல இந்த 5வது இமாம் என்று வரும்போது ஜயித் கிடையாது 5வது இமாம், முஹம்மது தான் 5வது இமாம் என்று சொல்லிட்டாங்க. அந்த முஹம்மதுக்கு அல் பாக்கிர் என்ற ஒரு பட்டப்பேர் உண்டு. முஹம்மது அல் பாக்கிர் என்று சொல்லுவாங்க அவங்கள. இந்த 5வது இமாம் முஹம்மது அல் பாக்கிர் என்று சொன்னவங்க
அவங்க தனி குழுவானாங்க. 5வது இமாம் ஜயித் என்று சொன்னவங்க ஷியாக்கள்லயே தனி ஒரு குழுவா வந்தாங்க. அவங்கள தான் ஜைதி ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய யமன்ல ஜைதி ஷியாக்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில இருக்கிறாங்க. அவங்களை பற்றி நம்ம யமனுக்கும் ஈரானுக்குள்ள உறவுகளை பத்தி நம்ம பார்ப்போம் இல்லையா? அப்ப பார்ப்போம். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுங்க. 5வது இமாம் ஜயித் என்று சொன்னவர்கள் ஜைதி ஷியா என்று தனி குழுவா மாறிட்டாங்க. அதுக்கு அடுத்தது இவங்க என்ன பண்ணாங்க? ஜயித் 5வது இமாம் இல்ல, முகமது அல் பாக்கிர் தான் 5வது இமாம் என்று சொன்னவர்கள் அப்படியே தொடர்ந்து இன்னொரு கூட்டமா போயிட்டே இருக்கிறாங்க. 6வது இமாம் யாருன்னு சொல்லும்போது முகமது அல் பாக்கிருடைய மகன் ஜாஃபர், இவங்க தான் 6வது இமாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜாஃபருக்கு அஸ்வாதிக் என்ற ஒரு பட்ட பேர் உண்டு. ஜாஃபர் அஸ்வாதிக் அப்படின்னு பிரபலமா அவங்க அறியப்படுறாங்க. இமாம் ஜாஃபர் அஸ்வாதிக்கினுடைய பிறந்த நாள் தான் தமிழ்நாட்டுல தனி ஒரு ஃபாத்தியாவா கொண்டாடப்படுது. என்ன ஃபாத்திஹா அது? உருது பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியில ஹீர் பூரி ஃபாத்திஹா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியில பூரியான் ஃபாத்திஹா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ஹீர் பூரி ஃபாத்திஹா அல்லது பூரியான் ஃபாத்திஹாங்கிறது யாருக்கிட்டேன்னு வந்தது? ஷியாக்கள்கிட்ட வந்தது. இதுல கொடுமை என்ன பாருங்க, நாங்க தான் சுன்ன ஜமாத் அப்படின்னு சொல்லுவாங்க. சுன்ன ஜமாத்துக்கு என்னங்க அடையாளம்னாக்கா, கேட்டா என்ன சொல்லுவாங்க? இந்த மௌலூது, மீலாது, ஃபாத்தியா இதெல்லாம் ஓதுறது தான் சுன்ன ஜமாத்துன்னு சொல்லுவாங்க. எது? அப்படி கேட்டா எந்த ஃபாத்தியாக்கள்னு கேட்டா, ரசூல்லாவுக்கு மௌலூது ஓதுறது, அதுக்கு அடுத்த மாசம் அப்துல் காதிர் ஜீலானிக்கு மௌலூது ஓதுறது, இப்படியே சொல்லிட்டு வரும்போது அந்த ஃபாத்தியாக்கள்ல இமாம் ஜாஃபர் சாதிக்குடைய பிறந்த நாள் பூரியம் ஃபாத்திஹா, ஹீர் பூரி ஃபாத்திஹா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஷியாக்களுடைய நடைமுறை. இதை விட மிக வெளிப்படையாக இதை நீங்க புரிஞ்சுக்கவே முடியாது. இன்னைக்கு சுன்னத் ஜமாத் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஷியாக்களுடைய நடைமுறையை சுன்னத்துல் ஜமாத்துக்குள்ள கொண்டு வந்தவர்கள். தன்னை அறியாமலேயே ஷியாக்களுடைய நடைமுறைகளையும் கொள்கைகளையும் முஸ்லிம் பொதுமக்களுக்கு மத்தியில சுன்னத்துல் ஜமாத்துக்கு மத்தியில பரப்பிட்டு இருக்கிறாங்க. இதுல மதரசாவுக்கு போய் 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் ஓதி படிச்சுட்டு வந்த ஆலிம் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் உட்காந்து பூரியா ஃபாத்தியா ஓதிட்டு இருக்கிறாங்க, ஹீர் பூரி ஃபாத்தியா ஓதிட்டு இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் எந்த கொள்கை இங்க நடைமுறை கொண்டு வரீங்க? ஷியா கொள்கை நடைமுறை கொண்டு வரீங்க. ஆனா உங்க பேச்சு என்ன சொல்லுது? நாங்களாம் சுன்னத்துல் ஜமாத் அப்படின்னு சொல்லுது. நீங்க அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் அல்ல. நீங்கள் ஷியா கொள்கையை, ஷியா நடைமுறையை இங்க கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களை யாருன்னு சொல்லலாம்? உங்களை அறியாமலேயே ஷியா நடைமுறையில் இருக்கிறீங்க. தயவு செய்து தௌபா செய்து விட்டு இந்த ஷியா நடைமுறை விட்டு வெளியே வாங்க. இந்த ஒரு ஃபாத்திஹா இல்ல, எல்லா ஃபாத்திஹாக்களும் ஷியாக்கள் உருவாக்கியதுதான். மௌலூது, மீலாது எல்லாமே ஷியாக்கள் உருவாக்கியதுதான். அதெல்லாம் அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்துடைய நடைமுறை அல்ல, ஷியாக்களுடைய நடைமுறை. ஷியா நடைமுறை வச்சுக்கிட்டு சுன்னத் ஜமாத்துன்னு நீங்க பேரை சொல்லி நீங்களும் ஏமாந்து மக்களையும் ஏமாத்துறீங்க. நீங்களும் வழிகேட்டு மக்களையும் வழிகெடுக்கிறீங்க. தயவு செய்து இந்த ஷியா நடைமுறையை விட்டு வெளியே வாங்க. மௌலூது, மீலாது எல்லாம் ஷியா நடைமுறை. வரலாற்றுல எடுத்து பாருங்க. அவங்கதான் இந்த மௌலூது, மீலாதையை ஆரம்பிச்சு. எந்த நபித்தோழர் ஆரம்பிக்கல, தாபியினுடைய எந்த இமாமும், தாபியினுடைய எந்த இமாமும் ஆரம்பிக்கல. நீங்க சொல்றீங்களா 4 மதகுடைய இமாம்கள் என்று சொல்லி, அவங்கள நாங்க மதிக்கிறோம். உண்மையில அவங்களுடைய கிதாப்களை நாங்க தான் படிக்கிறோம், பின்பற்றுவோம். சலஃபி என்று சொல்லக்கூடிய நாங்கள், அபுல் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய நாங்கள் தான் அதை பின்பற்றுவோம். அந்த இமாம்களான அபு ஹனீஃபா, மாலிக், ஷாஃபி, அஹ்மது பின் ஹம்பல் யாராவது மௌலூத் ஓதி இருக்கிறாங்களா? யாராவது மீலாது விழா கொண்டாடி இருக்கிறாங்களா? யாரும் கிடையாது. ஏன் ஷியாக்கள் யார் பேரால மௌலூத் ஓதுறாங்களோ அந்த இமாம் ஜாஃபர் சாதிக்குமே எந்த ஒரு மௌலூதும் மீலாதும் ஓதுனது கிடையாது. மீலாது கொண்டாடுறது கிடையாது. மௌலூது கதம் ஃபாத்திஹா, மௌலூது ஃபாத்திஹா எதையுமே அவங்க ஓதுனது கிடையாது. இதெல்லாம் ஷியா கொள்கை. இப்ப 6வது இமாம் ஜாஃபர் சாதிக்குன்னு சொன்னாங்க இல்லையா? அதுக்கு அடுத்து 7வது இமாம் யார் என்று வரும் பொழுது அதில ஷியாக்கள் இன்னும் 2ஆக பிரிகின்றார்கள். ஏன்னா பரம்பரையா வரணும்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப 7வது இமாம் யாரு? இமாம் ஜாஃபர் சாதிக்கு பிறகு யார் இமாம் சொல்லும் போது இமாம் ஜாஃபர் சாதிக்கனுடைய ஒரு மகன் இஸ்மாயில், அவருக்கு அல் முபாரக் என்ற பட்ட பேர் உண்டு. இஸ்மாயில் அல் முபாரக் தான் 7வது இமாம் என்று சொன்னவங்க அவங்க ஒரு தனி பிரிவாக போறாங்க. அவர் கிடையாது. இமாம் ஜாஃபர் சாதிக்கிற இன்னொரு மகன் மூசா, அவருக்கு அல் காதிம் என்ற பட்ட பேர் உண்டு. மூசா அல் காதிம் என்று சொல்லுவாங்க. மூசா அல் காதிம் தான் 7வது இமாம் என்று சொன்னாங்க. இப்ப 7வது இமாம் யார் என்று வரும் பொழுது ஷியாக்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிளவு ஏற்பட்டு 7வது இமாம் இஸ்மாயில் என்று சொன்னவங்க எல்லாம் இஸ்மாயிலி ஷியா என்று தனி பிரிவாயிட்டாங்க. ஏற்கனவே 5வது இமாம் ஜைதுன்னு சொன்னவங்க ஜைதி ஷியாவாக போனாங்க. இப்ப 7வது இமாம் இஸ்மாயில் சொன்னவங்க இஸ்மாயிலி ஷியா என்று தனி பிரிவாக போயிட்டாங்க. இல்ல 7வது இமாம் மூசா அல் காதிம் என்று சொன்னவங்க அப்படியே தொடர்ந்து 8வது இமாமுக்கு போறாங்க. 8வது இமாம் யாரு? மூசா அல் காதிமினுடைய மகன்களில் ஒருவரான அலி.
மூசாவுடைய மகன் அலி, அலி இப்னு மூசா. அவங்களுக்கு ரிதா என்ற பட்ட பேர் உண்டு. பார்சிகள் பேச்சுவழக்குல ரெசா அப்படின்னு சொல்லுவாங்க, அலி ரெசா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஷியாக்கள்கிட்ட அந்த ரெசா அப்படிங்கிற பேரை வந்து பரவலா பார்க்கலாம். இவங்க வந்து அலி இப்னு மூசா ரிதா, இவங்க 8வது இமாம். 9வது இமாம் யாரு? இந்த அலி ரிதாவினுடைய மகன் முஹம்மத். அவங்களுக்கு அல் ஜவ்வாத் என்ற பெயர் உண்டு, அத்தகி என்ற பெயரும் உண்டு. ரொம்ப தப்பாவோட இருந்த ஒரு மனிதர். இப்ப ஷியாக்கள் யாரை 9வது இமாம்னு சொல்றாங்களோ அவங்க என்ன பேரு? முஹம்மத் அல் ஜவ்வாத் அத்தகி, முகமது அத்தகி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது முகமது அல் ஜவ்வாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அடுத்தது 10வது இமாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த முகமது அத்தகி அல் ஜவ்வாதினுடைய மகன் அலி. அவங்களுக்கு அலி அன் நகி அப்படின்னு சொல்லுவாங்க. அன் நகி அப்படிங்கிறது அவங்களுடைய பட்ட பேரு. அலி அன் நகி 10வது இமாம். 11வது இமாம் யாரு? அலி அன் நகியுடைய மகன் ஹசன் அல் ஹசன். இவங்களை அன்றைக்கு இருந்த அப்பாசிய கலீஃபா ஒரு குறிப்பிட்ட நகரத்துல ஒரு கோட்டைக்குள்ளேயே வந்து சிறை வைத்திருந்தார். படை வீரர்களுக்கு மத்தியிலேயே சிறை வைக்கப்பட்டிருந்தார். அது ஒரு படை வீரர்கள் குவிந்திருந்த நகரம். படை வீரர்களுக்கு அஸ்கர் அப்படின்னு பேரு. அவங்களுடைய நகரத்தினால அல் அஸ்கரி அப்படின்னு இவங்களுக்கு பட்ட பேர் உண்டு. ஹசன் அல் அஸ்கரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹசன் அல் அஸ்கரி சின்ன வயசுலேயே மரணிச்சிடுறாங்க. 28 வயசுலயே மூத்தாயிடுறாங்க. அந்த சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்த மார்க்க அறிஞர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க? 11வது இமாமுக்கு எந்த பிள்ளையும் இல்லை, குறிப்பா ஆண் பிள்ளை என்று யாருமே கிடையாது என்றுதான் சொல்றாங்க. ஆனா ஷியாக்களுடைய கொள்கை அடி வாங்கிரும் இல்லையா? ஷியாக்கள் கொள்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்க தலைமை, ஆன்மீக தலைமை, அரசியல் தலைமை எல்லாமே வந்து ரசூல்லா குடும்பத்திலேருந்து தான் வரும். அது தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும். ஒருத்தவங்க மூத்தவன் அவங்க மகன், அவங்க மகன் மரணிச்சுட்டா அவங்க மகன் என்று தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வரும். எல்லா காலகட்டத்திலும் ரசூல்லா குடும்பத்தை சேர்ந்தவருடைய வழிகாட்டுதல் இருக்கும் என்பது இவங்களுடைய நிலைப்பாடு. இவங்களுடைய 11வது இமாமாக இவங்க யார சொன்னாங்களோ அந்த 11வது இமாம் அல் ஹசன் அல் அஸ்கரி பிள்ளையே இல்லாம மரணிச்சார். குறிப்பாக அவங்களுக்கு ஆண் பிள்ளை இருந்ததாக எந்த வரலாற்று தகவலும் கிடையாது. இல்லை என்றுதான் வரலாற்று நூல்கள்ல இருக்கு. ஆனா ஷியாக்கள் என்ன பண்றாங்க? பொய் சொல்றதுலயே வந்து ஊர்னவங்க இல்லையா? என்ன பண்றாங்க? 11வது இமாம் ஹசன் அல் அஸ்கரிக்கு ஒரே ஒரு ஆண் பிள்ளை இருந்ததாக ஒரு கதையை கலப்புறாங்க. சரி, அப்ப அந்த பிள்ளை எங்க அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க? அந்த பிள்ளை யாரு எங்கன்னு கேட்கும்போது அந்த பிள்ளைக்கு பேர் முஹம்மத். இவங்களா பேர் வச்சுட்டாங்க. இல்லாத ஒரு பிள்ளை. ஆனா இது ஷியா கொள்கையை சொல்றதுக்கு என்ன பண்ணிட்டாங்க? அந்த பிள்ளை பேர் முஹம்மத். அவங்களுக்கு 5 வயசு இருக்கும்போது அவங்க இருந்த அந்த சமர்ரா என்ற நகரம், அது ஈராக்ல இருக்கு. சமர்ரா நகரத்தினுடைய வெளியே, நகரத்துக்கு வெளியில போய் அங்கிருந்த மலையில இருந்த ஒரு குகைக்குள்ள போய் மறைஞ்சிட்டாங்க. முதல்ல இப்படி ஒரு பிள்ளையே கிடையாது. அந்த இல்லாத பிள்ளைக்கு என்ன பேர் வைப்பாங்க? அதனால அதுக்கு பேரும் கிடையாது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? 11வது இமாம் ஹசன் அல் அஸ்கரிக்கு ஒரு பிள்ளை இருந்தது. அது வந்து ஒரு ஆண் பிள்ளை. அந்த பிள்ளைக்கு பேர் முஹம்மதுன்னு இவங்க பேர். ஏன் முஹம்மதுன்னு பேர் வைக்கிறாங்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதை சொல்றேன். முஹம்மதுன்னு பேர் வைக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு 5 வயசு இருக்கும்போது அவங்க இருந்த அந்த சமர்ரா நகரத்துக்கு வெளியில போய் மலை குகையில உள்ள பூந்து அப்புறம் மறைஞ்சிட்டாங்க. இப்ப அவங்க மறைவுல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மறைவுல இருக்கிறதுனால அவங்களுக்கு ராயிப் அப்படின்னு பேரு. ராயிப்னா மறைவா இருக்கிறது. ராயிப். அவங்க திரும்ப வருவாங்க. எப்ப வருவாங்க? அவங்கதான் ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, மஹதி என்று. அந்த மஹதி யாருன்னு கேட்டா இந்த 12வது இமாம் தான். 5 வயசுல போய் வந்து மறைஞ்சிட்டாங்க இல்லையா, மறைவா இருக்கிறாங்க இல்லையா, ராயிப் அல் முன்ததர் என்று அவங்களுக்கு பேர். அந்த மறைவா இருக்கக்கூடிய, பின்னாடி வர்றதுக்கு தயாரா இருக்கக்கூடிய அவங்க தான் மஹதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இன்னைக்கு ஈரான்ல இருக்கக்கூடிய ஷியாக்கள் பாத்தீங்கன்னா இந்த 12வது இமாம் வரைக்கும் வந்து நிற்கக்கூடியவங்க தான். 12 என்பதுக்கு அரபியில இஸ்னா அஷர் அப்படின்னு சொல்லுவோம். அஷரா அப்படின்னா 10. அதனாலதான் 10வது நாளுக்கு ஆஷூரா அப்படின்னு சொல்லுவோம். ஆஷூரா 10வது அப்படின்னு அர்த்தம். அஷர் அப்படின்னா 10. ஈஸ்னா அஷர் அப்படின்னா 12 அப்படின்னு அர்த்தம். இப்ப 12 இமாம்களை இவங்க நம்பி வச்சிருக்கிறதுனால இந்த கொள்கைக்கு இஸ்னா அஷரி ஷியா என்று சொல்லுவாங்க. இமாமி ஷியா என்று இவங்க சொல்றது உண்டு. கடந்த ஒரு நூற்றாண்டா இவங்க என்ன பண்றாங்க? நாங்க இமாம் ஜாஃபர் சாதிக் 6வது இமாம் அவங்களுடைய மார்க்க விளக்கங்களை ஃபிக்ஹை பின்பற்றுகின்றோம். அப்ப நாங்க வந்து ஜாஃபரி மதுஹப் என்று எங்களை சொல்லணும் அப்படின்னாங்க. எப்படி உங்கள்கிட்ட ஹனஃபி, ஷாஃபி, மாலிகி, ஹம்பலி மதுஹப் இருக்கின்றனவோ அதே போல நாங்களும் ஜாஃபரி மதுஹப், எங்களை நீங்க அங்கீகரிக்கணும் அப்படின்னு எல்லாம் ஷியாக்கள் வந்து அவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இவங்க வந்து தங்களை என்ன பேர்ல எல்லாம் சொல்லிக்குவாங்க? தங்களை ஜாஃபரி என்று சொல்லிக்குவாங்க, அல்லது இமாமி என்று சொல்லிக்குவாங்க.
இவங்களுக்கு இத்னாஷரி என்பது தான் அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்துடைய இமாம்கள் வைத்த பேர், 12வது இமாம். அப்ப ஷியாக்கள்ல 3 பெரும் குழுக்கள் இருக்கின்றன. 5வது இமாம் ஜைத் என்று சொன்னவங்க ஜைதி ஷியாவாக சொன்னாங்க. இல்ல 5வது இமாம் ஜைது கிடையாது, அவருடைய சகோதரர் முகமது அல் பாக்கிர் என்று சொன்னாங்க. அதைத் தொடர்ந்து பாக்கிருக்கு பிறகு 6வது இமாமாக ஜாஃபர் சாதிக் என்றும், ஜாஃபர் சாதிக் பிறகு 7வது இமாம் யார் என்று வரும்போது அவங்க மறுபடியும் இன்னும் 2ஆக பிளவுபட்டாங்க. 7வது இமாம் இஸ்மாயில் என்று சொன்னவங்க இஸ்மாயில் ஷியாவாக. 5வது இமாம் ஜைத் சொன்னவங்க ஜைதி ஷியா. 7வது இமாம் இஸ்மாயில் சொன்னாங்க இஸ்மாயில் ஷியா. அப்படி இல்ல இஸ்மாயிலுடைய சகோதரர் மூசா அல் காதிம் அவங்க தான் 7வது இமாம் என்று சொன்னவங்க. அப்படியே தொடர்ந்து 8வது 9வது 10வது 11வது இமாம் போறாங்க. ஆனா அவங்களுக்கு பெரும் அதிர்ச்சி என்னன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 11வது இமாமான ஹசன் அல் அஸ்கரிக்கு பிள்ளையை நாடல், குறிப்பா ஆண் பிள்ளை நாடல. அப்ப பிள்ளையே பிறக்கல. இப்ப இவங்க சொல்லிக்கிட்டு இருந்த இந்த பரம்பரையாக வரக்கூடிய அந்த இமாமத் என்பது திடீர்னு முடிஞ்சு போச்சு. அதிர்ச்சியில ஷியாவுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்ப என்ன பண்ணாங்க, வழக்கம் போல ஒரு கட்டுக்கதை, ஒரு பொய்யை உருவாக்குறாங்க. என்ன அப்படின்னா, அந்த 11வது இமாம் அல் ஹசன் அல் அஸ்கரிக்கு கடைசி காலகட்டத்தில் ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளைக்கு 5 வயது இருக்கும்போது அவங்க இருந்த அந்த சமர்ரா நகரத்தினுடைய, ஈராக்குடைய சமர்ரா நகரத்துல வெளியில போய் அங்க இருக்கக்கூடிய மலைப்பகுதிக்குள்ள போனாங்க. மலை குகையில போய் அப்படியே மறைஞ்சிட்டாங்க. அவங்க எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்க மறைவில் இருக்கிறாங்க. தஜ்ஜால் வரும்போது வெளிப்படக்கூடிய அந்த தஜ்ஜாலுக்கு முன்னாடி வெளிப்படக்கூடிய அந்த மஹதிங்கிறது இந்த 12வது இமாம் தான் என்று ஷியாக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஷியாக்களுடைய அந்த 12 இமாம்கள் இத்னா அஷரி என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கையினுடைய வரலாற்று பின்னணி இது. ஆனா உண்மையில் அவங்க சொல்லக்கூடியவர் தான் மஹதியா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு என்ன, மஹதி ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு உடைய வம்ச வழியில வருவாங்க. ஆனா ஷியாக்கள் சொல்றது என்ன, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வம்ச வழியில வருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மஹதி மதீனாவுல வெளிப்படுவாங்க. இவங்க சொன்ன மஹதியோ வாழ்ந்தது சமர்ரா, ஈராக்கு. இவங்க சொல்ற மஹதி வேற, ஹதீசுகள்ல உள்ள மஹதி வேற, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மஹதி வேற. அப்போ ஷியா மஹதியும் சுன்னத்துல் ஜமாத் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் அடிப்படையிலான அந்த மஹதியும் ஒன்றல்ல, ரெண்டு வேற வேற. மஹதிங்கிற பேர் தான் பொதுவானது. ஆனா சுன்னத்துல் ஜமாத் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு அடிப்படையிலான மஹதிங்கிறது வேற. ஷியாக்கள் சொல்லிட்டு இருக்கிற மஹதிங்கிறது வேற. ஏன்னா உண்மையில 12வது இமாம் என்று ஒருத்தர் கிடையாது. அந்த மஹதி என்ன செய்வாங்க நீங்க சொல்றாங்களோ அந்த விஷயம் தான் நடக்கும். அந்த மஹதியுடைய ஹதீஸை நம்ம வகுப்புடைய பின்னாடி வரக்கூடிய வகுப்புகள் ஒன்றுல விரிவா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இப்போ இன்றைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஷியாக்கள்ல கிலாஃபத் என்ற கொள்கையை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இமாமத் என்றுதான் அவங்க ஏத்துக்குவாங்க. சரி, முதல் இமாம் யாரு, கிலாஃபத்தை விட்டுடுவோம், இமாமத்தை எடுத்துக்குவோம். அப்ப முதல் ஹலீஃபா அபூபக்கர் நாங்க சொல்றோம். நீங்க ஹலீஃபான்றதை ஏத்துக்க மாட்டீங்க. அப்ப இமாமத் அப்படிங்கறத இமாம்ங்கிறத ஏத்துக்குவீங்க. அப்ப முதல் இமாம் அபூபக்கர் நீங்க ஏத்துக்குவீங்களா? 2வது இமாம் உமர் அப்படின்னு ஏத்துக்குவீங்களா? 3வது இமாம் உஸ்மான் அப்படின்னு ஏத்துக்குவீங்களா? 4வது இமாம் தான் அலி என்பதை ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு கேட்டோம்னா அதெல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு முதல் இமாம் அலி தான். அப்ப முன்னாடி 3 பேர் ஆட்சிக்கு வந்தாங்களே, அவங்க எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறினவங்க. தனக்கு பிறகு அலி தான் ஆட்சிக்கு வரணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க என்று ஷியாக்கள் ஒரு பொய்யை கொண்டு வர்றாங்க. உங்களுக்கு பிறகு அலியத்தான் நாங்க தலைவரா ஏத்துக்கோன்னு சொல்லி நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. ஷியாக்கள் இன்னொரு பொய்யை சொல்றாங்க. தனக்கு பிறகு அலி தான் ஆட்சிக்கு வரணும் ரசூலுல்லாஹ் சொன்னதாக. ஆமா, உங்களுக்கு பிறகு அலி தான் இமாம் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று நபித்தோழர்கள் ஏதாவது சொன்னதாகவும் ஷியாக்கள் பொய்களை கொண்டு வர்றாங்க. எந்த ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல அப்படி இல்லை. ஷியாக்கள் பிற்காலத்துல இந்த மாதிரி பொய்களை உருவாக்கி ரசூலுல்லாஹ் காலத்துல இப்படி நடந்துச்சு அப்படின்லாம் கதை விடுறாங்க. அப்படியே ரசூலுல்லாஹ் வாக்குறுதி வாங்கி இருந்தா, நபித்தோழர்கள் வாக்குறுதி கொடுத்திருந்தா நிச்சயமா அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருப்பாங்க. அலிதான் முஸ்லிம்களுக்கு இமாம் என்று அல்லாஹ் நாடி இருந்தால் அதை அபூபக்கரும் உமரும் உஸ்மானும் தடுக்க முடியும். அல்லாஹ் ஒருத்தர் இமாம் என்று நாடிவிட்டால், அல்லாஹ் அலிதான் இமாம், அலிதான் தலைவர் என்று நாடிவிட்டால் அதை யாரால தடுக்க முடியும்? அபூபக்கர் உமரும் உஸ்மானும் ரலியல்லாஹு அன்ஹும் அவங்களால தடுக்க முடியும். ஒட்டுமொத்த சஹாபாவும் சேர்ந்தால் தடுக்க முடியாது. அல்லாஹ் நாடல. இதெல்லாம் ஷியாக்களுடைய கட்டுக்கதைகள். எந்த ஆதாரபூர்வமான அறிவிப்புலையும் அப்படி இல்லை. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, ஹிலாஃபா என்பதை ஏற்றுக்கொள்றது இல்ல, இமாமா அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆக அபூபக்கர் உமர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் இவங்க எல்லாம் ஹலீஃபா என்பதை ஷியாக்கள் ஏற்றுக்கொள்றது கிடையாது. இமாம் அப்படிங்கறதுதான் சரி. முதல் இமாம் அலி, 2வது இமாம் அல் ஹசன், 3வது இமாம் அல் ஹுசைன், 4வது இமாம் ஹுசைனுடைய மகன் ஜைனுல் ஆபிதீன் அலி, 5வது இமாம் முகமது அல் பாக்கிர் என்று அப்படியே வரிசையா ஜாஃபர் சாதிக், 6வது அப்படியே வரிசையா 11வது இமாம்ல நின்று
அப்ப ஷியாக்கள்ல 5வது இமாம் ஜைத் என்று சொன்னவங்க ஜைதி ஷியா, 7வது இமாம் இஸ்மாயில் என்று சொன்னவங்க இஸ்மாயிலி ஷியா. அப்படிலாம் இல்ல என்று 7வது இமாம் மூசா அல் காதிம் என்று சொன்னவங்க அப்படியே தொடர்ந்து வந்து 11வது இமாம்ல நின்றுடுறாங்க. ஏன்னா 11வது இமாமுக்கு வாரிசு இல்ல, பிள்ளை இல்ல. அப்போ தங்களுடைய கொள்கையை அடி வாங்கிடுமே என்று பயந்துகிட்டு இவங்க ஒரு புதிய கதை ஒண்ணு உருவாக்குறாங்க. அது என்னன்னா 11வது இமாம் அல் ஹசன் அல் அஸ்கரிக்கு ஒரு பிள்ளை, ஆண் பிள்ளை இருந்ததாகவும், தனக்கு 5 வயது இருக்கும் பொழுது அந்த ஆண் பிள்ளை தான் வசித்து வந்த அந்த சமர்ரா, ஈராக்ல இருந்த அந்த சமர்ரா நகரத்துக்கு வெளியில போய் மலை குகையில போய் மறைந்து விட்டதாகவும், அந்த பிள்ளை தான் வந்து மஹதி என்று கடைசி காலகட்டத்துல வரக்கூடியவர் என்றும் ஒரு கதை விடுறாங்க. ஏன்னா ரொம்ப காலமா மறைஞ்சிருக்கிறாங்க இல்லையா? ஏன்பா உயிரோடு இருந்தா வெளியே வரணும் இல்ல அப்படின்னு கேட்போம் தானே. அதுக்கு அவங்க என்ன சொல்லிடுறாங்க, எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்துல இருக்கிறாங்களோ அந்த மாதிரி மஹதி மறைவுல இருக்கிறாங்க. அந்த 12வது இமாம் 5 வயசுல போய் மறைவுல போனாங்களே அவங்க தான் கடைசி காலகட்டத்துல மஹதியா வெளியே வருவாங்க என்று ஷியாக்கள் ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இதுதான் இந்த 12 இமாம்களை பின்பற்றக்கூடிய ஷியா, இத்னா அஷரி ஷியா என்பதனுடைய வரலாற்று பின்னணி. இந்த கொள்கைதான் இன்றைக்கு ஈரான்ல முன்வைக்கப்படுது. இந்த கொள்கைன்னா இவங்க ஒட்டுமொத்த கொள்கையை நம்ம இனிமேல் தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். 2 இமாம்கள்ங்கிற எண்ணிக்கை எப்படி வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சுங்கிறதான் பார்த்தோம். இவங்களோட உண்மையான கொள்கை என்ன? ஈரான் ஷியா பெரும்பான்மை நாடாக எல்லா காலத்திலும் இருந்தது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானதிலிருந்து அடுத்து ஒரு 900 வருடங்களுக்கு 900 இயர்ஸுக்கு அது சுன்னத் வல் ஜமாத் பெரும்பான்மை நாடாகத்தான் இருந்தது. குறிப்பாக ஷாஃபி ஃபிக்ஹ அதிகமாக பின்பற்றிக் கொண்டிருந்த மக்கள் இருந்த நாடாக தான் இருந்துச்சு. இன்றைக்கு ஒரு 500 வருடங்களுக்கு முன்னால் தான் ஈரான் என்பது ஷியா கொள்கைக்கு மாற்றப்பட்டது. அப்ப கூட பெரும்பான்மையினர் ஷியாவாக மாறல. அந்த இன்னைக்கு 500 வருடங்களுக்கு முன்னால ஒரு ஆட்சி, ஷியா ஆட்சி வந்து மக்களை கட்டாயப்படுத்தி ஷியாக்களாக மாறியது. அந்த ஆட்சி எது? அது எப்படி உஸ்மானியா கிலாஃபத்துக்கு எதிராக இருந்தது? அது எப்படி கட்டாயப்படுத்தி சுன்னத் வல் ஜமாத்தினரை ஷியாவாக மாற்றியது? அந்த அடிப்படையில ஈரான் ஷியா பெரும்பான்மையாக எப்படி மாறியது என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வகுப்புல நம்ம பார்ப்போம். தொடர்ந்து இந்த வகுப்புகளை கவனிச்சுட்டு வாங்க. இது வந்து ஷியாக்கள் மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியெல்லாம் நடத்தப்படக்கூடிய வகுப்பு அல்ல. எது வரலாற்று பூர்வமான ஆதாரபூர்வமான உண்மையோ அதை முன்வைக்கக்கூடிய வகுப்பு. முதல் வகுப்பு நேற்றைய வகுப்புல சொல்லிட்டு ஷியாக்கள் கொள்கை ரீதியாக அவங்க முரண்பட்டவர்கள், தவறுல வழிகேட்டுல இருக்கிறவங்க தான். ஆனா அதே சமயத்துல இன்றைக்கு அவங்க மேல திணிக்கப்பட்டிருக்கிற இந்த போர் அப்படிங்கிறது அநீதமான ஒரு, அதுல அப்பாவி மக்கள், அவங்க ஷியாக்களா இருந்தா அப்பாவி மக்கள் அவங்க கொல்லப்படுறாங்க. இந்த போர் நிறுத்தப்பட வேண்டியது. இந்த போரை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருப்பவர்கள் விசாரித்து தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். இந்த போரை நடத்தக்கூடியவர்களுக்கு எதிராக நாங்கள் துவா செய்கிறோம். இந்த போர், இந்த அநீதமான போர் நடப்பதற்கு யாரெல்லாம் உதவி செய்யறாங்களோ அவங்க முஸ்லிம்களாக இருந்தால் அவங்க தங்களுடைய தவறுகளை உணர்ந்து தௌபா செய்து திரிந்து விட வேண்டும் என்று அவர்களுக்காக, அவங்க ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்காக நம்ம துவா செய்யறோம். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக். அப்போ இந்த நீதி அடிப்படையில, ஆதாரங்கள் அடிப்படையில் தான் நம்ம எப்பவுமே இயங்குவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஈரானுடைய விஷயத்துல நாம எடுக்க வேண்டிய நிலைப்பாடு என்ன என்பதை நம்ம ஏற்கனவே அறிவிச்சிட்டோம். ஆனா அதுல இன்னும் சில நுணுக்கமான விஷயங்கள் இருக்கின்றன. ஏன் ஈரானுக்கு எதிராக சுற்றியுள்ள இத்தனை நாடுகள் நின்று கொண்டு இருக்கின்றன? ஈரான் அப்படி என்னதான் செஞ்சுச்சு? குறிப்பாக கடந்த 100 ஆண்டுகள், மன்னிக்க கடந்த 50 ஆண்டுகள்ல தன்னை சுற்றி உள்ள, தனக்கு அருகில் உள்ள முஸ்லிம் நாடுகள்கிட்ட ஈரான் எப்படி நடந்து கொண்டது? அதன் காரணமா தான் இன்றைக்கு உள்ள இந்த பகைமையா என்பதை பத்தி எல்லாம் நம்ம சமீப கால வரலாறு, சர்வதேச அரசியல் பின்னணியில நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். எப்படி இஸ்ரேலுக்கு கிரேட்டர் இஸ்ரேல், அகண்ட இஸ்ரேல் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும், அதே போல ஈரானுக்கும் கிரேட்டர் ஈரான், அதாவது பெர்ஷியன் எம்பையர், பாரசீக பேரரசு போன்ற ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு, ஷியா கொள்கை அடிப்படையாக கொண்டது. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஷியா கிரசன்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இது நம்ம சமகால சர்வதேச அரசியலை அறிதல், சமகால வரலாற்றை அறிதல், அது மட்டுமல்ல முஸ்லிம்களுடைய அந்த பிரிவுகளுடைய வரலாற்றை அறிதல், சரியான அகீதா, சரியான அடிப்படை நம்பிக்கைகள் எவை என்பதை அறிதல், அதன் அடிப்படையில் நாம எப்படி உறுதியாக நிற்க வேண்டும், அல்லாஹ்விடமிருந்து உதவியை வெற்றியும் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அறிதலுக்கான வகுப்பு இது. தொடர்ந்து வரக்கூடிய வகுப்புகளில் இணைந்திருங்கள், தொடர்ந்து கற்றுக்கொண்டிருங்கள். நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எது நேர்வழி என்பதை, எது நீதமான நியாயமான செயல்பாடு எது என்பதையும் கற்றுக் கொடுத்து, அதன் அடிப்படையில் சத்தியத்தை சத்தியமாக அறிந்து அதில் உறுதியாக நிற்பதற்கும்,
அசத்தியத்தை அசத்தியம் என்பதாகவே அறிந்து அதை எதிர்த்து உறுதியாக நிற்பதற்கும் அதை விட்டு விடுவதற்கும் நமக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று எனக்காகவும் உங்களுக்காகவும் நம்முடைய உறவினர் நண்பர் குடும்பத்தினர் அனைவருக்காகவும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து இன்றைய இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் நாளையுடைய வகுப்பு இரவு 9 மணிக்கு இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள், தொடர்ந்து கற்றுக்கொண்டிருங்கள், தொடர்ந்து மார்க்கத்தில் உறுதியாக பயணியுங்கள், நீதத்திற்கான சாட்சியாளர்களாக இருங்கள் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டுக் கொண்டவனாக இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. اللهم صل وسلم على نبينا وعلى آله وصحبه أجمعين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.